ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா, பழமொழிகள் இருக்குது பார்த்தீங்களா. இந்த பழமொழி 400 இருக்கிற அத்தனை பழமொழியும் நம்ம எடுத்தாச்சு. இந்த வீடியோ வந்து அதோட பார்ட்டு செகண்ட் வீடியோஸ், புரியுதுங்களா? பார்ட் 2 வீடியோ நாம் ஆல்ரெடி பார்ட் 1 போட்டாச்சு. பார்ட் 1 பார்க்காதவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி, வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். இது வந்து தமிழ் அவுட் சோர்ஸ் வீடியோ போயிட்டுருக்கு. இது வந்து குரூப் 2க்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து 50 பார்த்தாச்சு. போன வீடியோவில் 50 பார்த்துருக்கோம். இந்த வீடியோவில் வந்து எவ்வளோ இருந்தாலும் சரி, நம்ம ஒரே வீடியோவாக அத்தனையும் நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? சரி, இப்போ 51வது நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணிட்டு அப்படியே பாருங்கள். ஓகேவா? சரி, இப்போது நம்ம பார்க்க வேண்டியது என்னென்னா 51வது என்னென்னு பாருங்களேன். இல்லையே தாம் தரவாரா நோய். எப்படி? இல்லையே தாம் தரவாரா நோய் அப்படின்னா என்னது அப்படின்னா, நான் பொருளும் படிக்கிறேன், அப்படியே கேட்டுக்கோங்க. ஒரு குற்றமோ குறைபாடோ உள்ள செயலை தொடங்கினால் அதன் விளைவாக வரும் துன்பத்திலிருந்து தப்ப முடியாது. அந்த துன்பத்தை அவர்களே தாமே அழைத்துக் கொள்கிறார்கள். புரிஞ்சுச்சுங்களா? இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். எடுத்துக்காட்டு என்னன்னா, ஒரு மாபலியானவன் ஒருத்தர் இருக்கான்னு வச்சுக்கோங்க. மாபலியானவன் வந்து வாமனனுக்கு 3 அடிமன் கொடுத்து தன் குருவின் அறிவுரையை மறுத்ததால் உலகை இழந்தான். அதுவே தோவமுடைய தொடங்குவார்க்கு இல்லையே தாவும் தரவா நோய் அப்படிங்கிறாங்க. இது என்ன? இது என்னன்னா, நீங்கள் ஒரு குற்றமா குறைபாடோ சரியா, ஒரு செயலை நல்லா தொடங்குன்னு வச்சுக்கோங்களேன். அது விளைவாக அதில் ஒரு தப்பு வருதுன்னா அது நீங்கள் தப்பவே முடியாது. அந்த துன்பத்தை நீங்களே வந்து நம்ம என்ன பண்ணுறீங்க, தாமே அழைச்சிக்கிறீங்கன்னு தான் இந்த பழமொழி சொல்கிறாங்க. என்னென்னா, தேடி போய் துன்பத்தை வாங்குறேன்னு சொல்லுவாங்களே, அதுதான் இந்த பழமொழி. சரி, 52வது பாருங்க. இல்லையே யானை தொடுகுனின் முடுங்கலம். புரியுதா? இல்லையே யானை தொடுகுனின் மூடுங்களம். புரியுதுங்களா? மூடுங்களம் அப்படின்னா இதுக்கு பொருள் பாருங்க. அவர் அரசன் அதிகார தலைவர் யாருன்னு இருந்துட்டோம். அவங்க செங்கோன்மை என்னது? நீதி. அவங்க வந்து எப்படி செங்கோன்மை நீதி செய்யணும், ஆட்சி செய்யணும், நீதி செய்யணும் அப்படின்னு வச்சுக்கலாம். அவர் வந்து அதை வந்து தவறிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், குடிமக்கள் அதை தடுக்க முடியாது. யானை உண்ண தொடங்கிவிட்டால் அதை மூடி மறைக்கக்கூடிய பாத்திரம் இல்லாதது போல. அதெல்லாம் இப்போ இதில் என்ன சொல்ல வராங்கன்னா, ஏன்னா பழமொழியாளரோட அந்த பொருள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், டக்குன்னு நம்ம பேச்சு பழகிட்டோமா, திடீர்னு வந்து இந்த மாதிரி தூய தமிழ் பேசுறதுக்கு டக்குன்னு வரமாட்டேங்குது. சரி, இப்போ இந்த பழமொழி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நீங்கள் குற்றம் செஞ்சிட்டிங்கன்னா உங்களால் வந்து தப்பவே முடியாது. புரிஞ்சுச்சுங்களா? அந்த குற்றத்தை மூடி வைக்கவே முடியாது. அது என்னைக்கு இருந்தாலும் அது வந்து வெளியே வந்துடும். நீங்கள் அப்படி மூடி வைக்க ட்ரை பண்ணுறது எப்படி இருக்கும் அப்படின்னா, யானை சாப்பிட்டு முடிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், சாப்பிடுதுன்னா அதை மூடி வைக்க முடியாதுல்ல. இதுக்கு உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யானையை வந்து பானையில் போட்டு மூட முடியாதுல்ல, அது என்னைக்கா இருந்தாலும் வெளியே தெரிஞ்சிடும். அதுதான் இந்த பழமொழியில் சொல்கிறாங்க. சரி, 53வது பாருங்க. இளவன்று எருதுண்ட உப்பு. இளவன்று எருதுன்ற உப்பு அப்படின்னா, இதனால தெளிவாக பார்த்துக்கணும். என்னன்னா, இதுக்கு பொருள் பாருங்களேன். ஒரு காரியத்தை செய்வதற்குரிய ஆளாக இருப்பவனை உறவினன் அந்நியன் என்று பாகுபாடு பார்க்காமல் கற்றிருந்தவனை தேர்ந்தெடுத்து ஒப்படைக்க வேண்டும். அது வந்து பார்த்தீங்கன்னா, எருது வந்து உப்பை தின்றாலும் அது நிலத்திற்கு நன்மை தருவது போல கற்றவன் எப்போதும் நன்மை பயப்பான். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். பாண்டவர்கள் குருகுலத்தில் கற்றதால் அவர்கள் யுத்தத்தில் சேர்ந்து விடுகின்றனர். இதுவே இளவன்று உறுதுண்டு உப்பு. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இருக்கீங்க, தகுதியான ஆட்களை தேர்ந்தெடுத்து தகுதியான இடத்துல கொடுக்கணும். அவங்க வந்து எந்த இடத்துல எப்படி இருந்தாலும் அவங்களோட செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. கற்றவன் வந்து எப்போதும் நன்மை பயஞ்சுக்கிட்டே இருப்பான். அதை தான் சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? இளவன்று எருதுண்டு உப்பு. நல்லவனை தேர்ந்தெடுத்து எல்லாமே கொடுத்தீங்கன்னா எல்லாமே கரெக்டாக நடக்கும் அப்படிங்கிறாங்க. அவங்க வந்து நல்லவனாக இருந்தாங்கன்னா அந்த கெட்ட இடத்துல இருக்கிறத கூட அவங்க அழிச்சிட்டு அந்த இடத்துக்கு நல்லது கொண்டாந்து கொடுத்துருவாங்கன்னு இந்த பழமொழியில் சொல்கிறாங்க. அடுத்து 54வது பாருங்க. இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை. இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை அப்படின்னா, ஒழுக்கமற்றவருக்கு அதை விட கடுமையான இழிவு எதுவும் இல்லை. புரிஞ்சுதுங்களா? ஒழுக்கமற்றவருக்கு அதை விட கடுமையான இழிவு வேற எதுவும் இல்லை. அப்படின்னா, ராவணன் தனது ஒழுக்கக்குறைவால் வீழ்ச்சி அடைந்தான். இதுவே இழுக்கத்தின் மிக்க இழிவில்லை. புரிஞ்சுச்சுங்களா? உங்ககிட்ட வந்து ஒரு கெட்ட பழக்கம் இருக்குது அப்படின்னா அது வந்து வீழ்ச்சி தானே உங்களுக்கு. அதோட உங்களுக்கு கடுமையான வேற எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, 55வது பாருங்க. இழுகினான் ஆகாப்பதில்லை
இழுகிறான் ஆகாப்பதில்லை, முன்னம் எழுதினான் ஓலை பழுது. முன்னம் எழுதினான் ஓலை பழுது அப்படின்னா, இழுகினன் ஆகாப்பதில்லை, முன்னம் எழுதினான் ஓலை பழுது அப்படின்னா, ஒருவன் தானே தவறு செய்து விட்டால் அவனை வேறு யாரும் காப்பாற்ற முடியாது இல்லையா? ஆமாம். தெய்வத்தை மட்டும் நம்பிக்கொண்டு சும்மா இருந்தால் அல்லல்கள் அகலாது, முயற்சியும் தேவை. இதுக்கு வந்து நம்ம டிஎன்பிசி சொல்லலாம். சில பேர் ஜாதகத்தை நம்பிட்டு நான் டிஎன்பிசிக்கு படிக்கிறேன் அப்படின்ட்டு நம்பிட்டு வந்துருப்பாங்கள்ல, அதுவும் கரெக்டு தான். ஆனால் நம்ம முயற்சியும் தேவை. முயற்சி இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியும். முயற்சியும் தேவை ப்ளஸ் அதுவும் தேவை. அப்படிங்கிறப்போ நமக்கு முயற்சி இருந்தால் மட்டும்தான் வெற்றி அடைய முடியுங்கிறத இதில் சொல்கிறாங்க. ஓகேவா? இந்த ஓலைன்னு வந்தாவே நீங்கள் எதனா வச்சுக்கோங்க, இந்த ஜாதக சொன்னோம் பார்த்தீங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஈஸியாக நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. சரி, இப்போ இது எடுத்துக்காட்டு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. அடுத்து 56வது பாருங்க. இலைதொன்று பாம்பிக் கல்வார் இல். இலைதொன்று பாம்பிக் கல்வார் இல் அப்படின்னா, பாம்பு தனியாக இருந்தாலும் இளமையான சிறிய பாம்பு என்றாலும் யாரும் அதை இழக்க மாட்டார்கள். ஏன்னா பக்கத்தில் யாரும் போக மாட்டோம்ல, ஏன்னா அது பாம்பு. அதுபோல உயர்ந்த குணநலன்களும் அரசுகுல பெருமையும் கொண்டவரை அவன் கஷ்டத்திலும் யாரும் தாழ்வாக அவன் நினைக்க மாட்டாங்க. புரிஞ்சுதுங்களா? பாம்பு என்னன்னா என்னைக்கு பாம்பு தான். அரசன்னா அவன் என்னைக்குமே அரசன் தான். அவன் இப்போ கீழே போயிட்டான் அப்படிங்கிறதுக்காக கிடையாது. அரசன்னா என்னைக்குமே அரசு தான். அதுதான் இந்த பழமொழியில் என்ன சொல்றாங்களா, இளைதொன்று பாம்பி கால்வார் இல் அப்படின்னு இந்த பழமொழியில சொல்றாங்க. புரிஞ்சுதுங்களா? சிங்கம் அன்னைக்கு காட்டில் சிங்கம் தான் அப்படிங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான். அது வயசானாலும் சரி, நோயிட்டு கடந்தாலும் சரி, இல்லை ஒரு வேளை அது இறந்தே கிடந்தாலும் சிங்கம் தான் அப்படிங்கிற இந்த பழமொழியில் சொல்றாங்க. அடுத்து, இருப்புலி பெற்றால் கிடப்புலியும் பெறுவான். இருப்புலி பெற்றால் கிடப்புலியும் பெறுவான் அப்படின்னா, முதலில் சிறிய பலனும் கிடைத்தாலும் அதனை இகழாமையுடன் நிலைத்து பயன்படுத்தினால் விரைவில் பெரிய பலனும் கிடைக்கும். முயற்சியில் தொடங்கிய சிறிய வெற்றியை பெரிதாக மாற்றுகளும் தருணம் வரும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்களேன். ஒரு மாணவன் முதலில் சிறிய பரிசு பெற்றாலும் கடினமாக படித்தால் அடுத்த ஆண்டு பெரிய பரிசுகளும் பெற முடியும். நீங்கள் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டார்கெட் குரூப் 4 வச்சுருந்தீங்கன்னா, குரூப் 4 படித்து முடிச்சிட்டிங்கனாவே நீங்கள் குரூப் 2க்கு இதாகலாம், பாஸ் ஆகிடலாம். இப்போ குரூப் 4 பாஸ் ஆகிட்டிங்கன்னா அடுத்து குரூப் 2 பாஸ் ஆகலாம் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்படி நம்ம குரூப் 4லேருந்து குரூப் 2க்கு போகிறது என்னது? இருப்புலி பெற்றால் கிடப்புலி பெறுவான். குரூப் 4 வாங்கினீங்கன்னா குரூப் 2 வாங்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி. ஓகேவா? அடுத்து 52 பாருங்க. இளையோனே யாயினும் மூத்தானே யாடு மகன். இளையோயே யாயினும் மூத்தானே யாடு மகன் அப்படின்னா, வயதில் இளம் ஒருவராக இருந்தாலும் ஒரு செயலை முடித்து முடிவில் வெற்றி பெறுவான் என்றால் அறிவுடையராக மதிக்கப்படுவான். சின்ன பையனாக இருந்தாலும் மதிக்கப்படுவான். இவனுக்கு அறிவு இருக்கு, பாஸ் ஆகிட்டான் அப்படின்னு. அறிவு என்பது வயதில் இல்லை, முயற்சி, கடுமையான உழைப்பு மற்றும் அடுத்து பார்த்தீங்கன்னா திறமை இருக்கு. பார்த்தீங்களா, முடிக்க பயன்படுத்தும் திறமை தான் உண்மையான அறிவுன்னு இதில் சொல்கிறாங்க. சின்ன பையனாக இருந்தாலும் அவன் மூத்தானே யாடு மகன் அப்படின்னா, மூத்தவர் வணங்குற மகன் அப்படின்னு இதில் சொல்கிறாங்க. புரிஞ்சிச்சுங்களா? அடுத்து பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 59வது. இறக்கும்மை யாட்டை உடம்படுத்து. இது வவ்வுண்டார் இல். விலவன் படிக்கக்கூடாது. வவ்வுண்டார் இல் அப்படின்னு என்ன? ஒரு செயலை செய்ய தகுதியில்லாதவரை அவருக்கு சாத்தியம் காட்டி செய்ய சொல்ல வேண்டாம். அவர் அதனை செய்ய முடியாது என்பதால் நேரடியாக அந்த செயலை செய்யும் வல்லவரை வைத்து முடிக்க வேண்டும். தகுதியவற்றை கொண்டு பணியை நடத்துவது வீண் முயற்சி மற்றும் தீமையை தரும். ஒரு அரசியல்வாதி இருக்காருன்னா அவர் தெளிவாக நாட்டை ஆழ்வார்னா அவர் தான் உட்கார வைக்கணும். எதையுமே தெரியாத சிஎம்மாக உட்கார வச்சுக்கிட்டு நாட்டை வழிநடத்துறனாங்கிறது அது வீண் முயற்சி. அது தீமை தானே தரும், தீமை தந்துட்டு தானே இருக்கு. அதை தான் இதில் சொல்கிறாங்க. இது நீங்கள் அந்த பொருள் படித்தவங்களுக்கு புரிஞ்சுருக்கும். சில இதுக்கு பொருள் புரியலனா மட்டும் நம்ம எடுத்துக்காட்டு பார்த்தாவே போதுமானது. ஓகேவா? அடுத்து 60வது பாருங்க. இறந்தது பேர்த்தறிவார் இல் அப்படின்னா, தம்முடைய உடைமைகளையும் பொறுப்புகளையும் நேரடியாக காக்க வேண்டியவர் தாமே பாதுகாப்பது அவசியம். ஆமாம். நம்பிக்கை இல்லாத பிறரிடம் வைத்து காத்தால் அது இழப்பிற்கு வழிவகுக்கும். தன்னிடம் உள்ளதை தாமே கவனிக்காமல் மற்றவரை நம்புவது தீமையை தரும் அப்படிங்கிறதா. இறந்தது பேர் தெரிவார் இல்லை அப்படின்னா, உன்னால் பாதுகாக்க முடிஞ்ச இது இப்போ எப்படி வச்சுக்கலாம் தெரியுமா? ஒருத்தர் விசேஷத்தை சொல்கிறீங்க, சரியா?
அந்த விஷயத்த இவன் வந்து சொல்லுவானா மாட்டான், கட்டி காப்பாற்றனா மாட்டானா, கட்டி காப்பாற்ற மாட்டான். அவன்கிட்ட அந்த விஷயத்த சொல்லவே கூடாது, உங்கள் மனசு சொல்லும், சொல்லாதேன்னு சொல்லும். அதே மீறி சொன்னோம்னா அப்படி சொல்கிறது வந்து நமக்கு தானே தீமை தரும். இவனை நம்பி சொன்னனே, இவன் இப்படி பண்ணிட்டானே, இவன் எனக்கு எப்படி பண்ணியிருக்கான் தெரியுமா, இறந்தது பேர் தெரிவார் இல் மாதிரி பண்ணிட்டான். அதுதான் இந்த பழமொழி. அடுத்து 61வது பாருங்க, இறைதோறும் ஊரும் கிணறு. இறைதோறும் ஊரும் கிணறு எப்படின்னா, இதனால தெளிவாக பார்த்துக்கோங்க. தன்னிடமுள்ள செல்வத்தை அல்லது வளத்தை மறைத்து வைப்பவர்களுக்கு பயனில்லை. தேவையுள்ளவருக்கும் பரிந்துரைக்கவும் பகிர்வும் செய்தால் செல்வமும் வளவும் பெருகும். தன் செல்வத்தை தன்னிடம் மறைத்து வைத்தால் அது அழிவிற்கு வழிவகுக்கும். தேவையுள்ளவரிடம் அளிக்கும் வழிமுறையே செல்வத்தை பெருக்கும் வழியாகும். அப்படின்னா இப்போ வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் இருக்குது, உங்களுக்கு தெரியுது அப்படின்னா அந்த விஷயத்தை எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அந்த அறிவு உங்களுக்கு மென்மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கும். சொல்லிக் கொடுத்தீங்கன்னா அது வந்து உங்களுக்கு தப்பு தானே, உங்களுக்கு அறிவு வளருமா? நம்ம மற்றவங்கள்ட்ட சொல்ல தான் உங்களுக்கு வந்து அறிவு வளரும். சொல்லாமல் உங்களுக்கு வச்சுருந்தீங்கன்னா அந்த அறிவு கெட்டு தான் போகும், உங்களோடையாவது மறைஞ்சு போகும். அப்படி மறைஞ்சு போகாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாருக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்படி சொல்லிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் யார், இறைதோறும் ஊரும் கிணறு. நீங்கள் வந்து இறைதோறும் ஊரும் கிணறு அப்படின்னு இந்த பழமொழியில் சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க, 62வது, இனங்களு வேட்டறினார் இல். இனங்களு வேட்டறினார் இல் அப்படின்னா, செய்ய வேண்டிய ஒன்றை மனங்கண்டு செய்யும் இடத்தில் கூட அது பொருந்தாதது என அறிவுடையோர் சொல்லினால் செய்யக்கூடாது. சரியா? அறிவுரைகளை சிறப்பாக மதித்து பின்பற்ற வேண்டும். மக்கள் விரும்பும் செயல்களை செய்ய முடியாத இடங்களில் கூட செய்ய வேண்டும். செய்யக்கூடாதை விரும்பி மக்களை நாசப்படுத்துவது தவறு. பொதுமக்கள் விருப்பத்துக்கு நடந்து அவர்களை ஒடுக்க முயற்சிக்க கூடாது. எப்படின்னா, இனங்களை வெட்டினார்கள் அப்படின்னு என்னன்னா, ஒரு இடம், இந்த இடத்துக்கு இதுதான் பெட்டர், இதுதான் சூட் ஆகுனா அதை தான் பண்ணணும். அதை விட்டுட்டு அவங்க வந்து நம்மளை அடாப்ட் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, உங்களோட இழுப்புக்கு என்ன இழுக்காதீங்க. சரியா? எனக்கு என்ன தேவையோ அது கொடுங்க. இப்போ என்னன்னா, நம்ம குரூப் 2க்கு இது தான் படிக்கணும்னா இதை தான் படிக்கணும். அதை விட்டுட்டு கசகசன்னு போயிட்டு நம்ம முதல் உலக போர் படிக்க முடியுமா, 2ஆம் உலக போர் படிக்க முடியுமா? முடியாதல்ல. எதை படிக்கணுமோ அதான் படிக்கணும். அதைத்தான் இந்த பழமொழியில் என்ன சொல்கிறாங்க, இளங்களும் வேட்டினார் இல், இனங்கண்டு அத்தனையும் செய்யுங்க, கொடுங்க, கொடுத்தா எல்லாமே நல்லா இருக்கும். அப்படி கொடுக்காம அவங்க முயற்சியை என்றைக்கும் நீங்கள் ஒடுக்கக்கூடாது. புரிஞ்சிச்சா? ஒரு மாணவன் வந்து இந்த விஷயத்த பண்ணுறான் அப்படின்னா அவனை ஓட்டத்தெல்லாம் ஓடணும், அதை விட்டுறணும். அதை விட்டுட்டு போயிட்டு நீ போய் ஸ்கேட்டிங் பண்ணுன்னு சொல்கிறது தப்பு தானே. அதுதான் இனங்களு வேட்டினார் இல் அப்படிங்கிறாங்க. அடுத்து பாருங்க, 63வது, இன்சொல் இடர்படுப்பதில். இன்சொல் இடர்படுப்பதில் அப்படின்னா, இனிமையான சொல்கள். ஓகேவா? இந்த மிஸ்டேக்கு, இனிமையான சொல்கள் ஒருபோதும் ஒருவனுக்கு துன்பத்தை ஏற்படுத்தாது. ஆமாம், நீ நல்லா இருக்கியா, நான் நல்லா இருக்கேன் அப்படிங்கிறது வந்து யாருக்கும் தேர்ந்த துன்பத்தை தராது. பொய்யான சொற்களும் நல்ல சொற்களும் தரும் பயனை உண்மையாக ஒன்றுவது முக்கியம். உண்மையான சொற்களால் ஒருவரை இடர்படுத்த முடியாது. ஆனால் இனிமையான நன்மை தரும் சொற்களால் பேசுவது சிறந்த செயலாகும். இந்த பொருள் புரியவில்லை தானே. ஆனால் இதுக்கே நீங்கள் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா டக்குன்னு புரியும். பாருங்கள், மாணவர்களும் பேசும்போது இனிமையான சொற்கள் பயன்படுத்துதல் அவர்களின் மனநிலையை தூண்டும். பொய்யான புகழ் சொல்வது நன்மையை தராதுன்னு சொல்கிறாங்க. அதான் இன்சொல் இடர்படுவதில். எப்படின்னா, இப்போ நான் வந்து உங்கள் நல்ல விதமாக நடத்துனேன்னா உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். இதுவே நான் உங்களுக்கு வன்சொல் பேசிகிட்டு இருந்தேன்னா உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்காது. என்றைக்குமே ஒருத்தர் வந்து இன்சொல் பேசி பாராட்டுங்க, வன்சொல் பேசி அவங்களை கீழே இறக்கி விடாதீங்க அப்படின்னு இந்த பழமொழி மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், எத்தனாவது, 64வது பாருங்க, இன்னாது ஒருவர் உடனாடல் நாய். இன்னாதல் ஒருவர் உடனாடல் நாய் அப்படின்னா, ஒருவன் சொன்ன கருத்தை ஒரே நேரத்தில் ஒருவரே மறுக்கலாம். ஆனால் பலரும் ஒன்றாக ஒரு நபரின் கருத்துக்கு எதிராக பேசினால் அது சரியானது அல்ல. ஒருவரின் கருத்திற்கு அனைத்துக்கும் எதிர்க்கும் பலர் ஒரே நேரத்தில் நடவடிக்கை எடுத்தால் அது இடர்பாடாகும், நன்மையும் கொடுக்காது. குறுகிய அளவிலான தவிர்க்கக்கூடிய சண்டையோடு ஒரு கருத்து பின்பற்ற வேண்டும். பெரும்பான்மையுடன் ஒரே நேரத்தில் எதிர்க்கும் செயல்பாடு நல்லது அல்ல. இப்போ நான் ஏன் பொருள் படிக்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு பொருள் தெரியணும். படித்து காமிச்சா தான் தெரியும். சும்மா வீடியோவில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவேன். இன்னாது ஒருவர் உடனாடல் நாய் அப்படின்னா அதுக்கு என்ன நான் சொல்லிட்டு போனால் உங்களுக்கு தெரியாது. பொருள் படித்தாதான் நாளைக்கு நீங்கள் இந்த வீடியோ எத்தனை வருஷங்கள் படித்து பார்த்தாலும் டக்குன்னு உங்களுக்கு புரியும். அதுக்காக தான் பொருள் படிக்கிறேன். ஓகேவா? இப்போ எடுத்துக்காட்டு பாருங்களேன். வகுப்பில் ஒருவன் கருத்து சொன்னால் ஒரு மாணவர் அதை சற்று மறுக்கலாம். ஆனால் முழு வகுப்பும் அதற்காக ஒரே நேரத்தில் வாதிடுவது சரியில்லை.
ஒருத்தன் சொன்னான்னு வச்சுக்கோங்களேன், அதை வந்து ஒருத்தன் வேணான்னு சொல்லலாம். அதான் சொல்லி இவனை வேணான்னு சொன்னால் அது சரியானதே கிடையாது அப்படிங்கிறத இது. இப்போ 65வது, இதனால் தெளிவாக பாருங்க. இன்னாதே பாருங்க, பேயே யோடானும் பிரிவு, பேயே யோடானும் பிரிவும் அப்படின்னா இந்த இடத்துல ஏ வருமானு தெரியல, நான் தெளிவாக பார்க்குறேன். இங்கே பேயோடனும் பிரிவு அப்படின்னா நட்பு செய்வதற்கு முன்பாக ஒருவர் நிச்சயமாக தகுதியுடையவரா என்று கவனித்து ஆராய வேண்டும். தகுதி இல்லாதவருடன் நட்பில் கலந்து பின்னர் பிரியும் போது துன்பம் ஏற்படும். கரெக்டு தான். முன்னே பார்த்து நட்பு செய்யாதவர் பின்னர் ஏற்பட்ட பிரிவினால் மனசோகம் அனுபவிப்பார். அதான் இன்னாதே பேயோடனும் பிரிவு அப்படின்னா, ஒருத்தர் நமக்கு ஃப்ரெண்டாக வரானா அவன் யாரு என்னென்னு ஆராய்ஞ்சு அவன்கிட்ட சேருங்க. இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து துன்பம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி. இந்த பழமொழி ஆல்ரெடி நான் வந்து வேற எதுக்கு வந்துச்சு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம எத்தனாவது பார்க்கணும்? 66வது பார்க்கணும். அடுத்து பாருங்க, ஈடுதலா கிள்ளை பாடு. ஈடுலா தில்லை பாடு. ஈடில்லாத தில்லை பாடு அப்படின்னா சிறப்பான ஒருவருக்கும் அல்லது பெருமை வாய்ந்த இடங்களுக்கு அழிவு இல்லாதது போலவே நன்மையுள்ள பெருமையுடையோர் செல்வம் இல்லாத இடத்திலும் தங்களின் சிறப்பையும் உதவியையும் இழக்க மாட்டார். சிறியவர்கள் உதவ முடியாத இடங்களில் பெரியோர் தங்களின் பெருந்தன்மையால் உதவி செய்வார்கள் அப்படிங்கிறது பாருங்க. இதுதான் பழமொழி. இதோட எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு பெரிய அனுபவமிக்க ஆசிரியர் பொருளாதாரம் குறைந்த பள்ளியிலும் மாணவர்களுக்கு அறிவையும் உதவியும் வழங்குவார். அதுதான் ஈடுதா கிள்ளை பாடு அப்படின்னா, இப்போ வந்து இப்போ நான் வீடியோ போடுறேன்ல, எனக்கு இதில் ரெவன்யூ வருமா இல்லையாங்கிற எனக்கு தெரியாது. ஆனால் வரும்னு நினச்சி போட்டோன்னா தவறு. எவ்வளோ வந்தாலும் சரி, நம்ம போடுறத நம்மளோட அறிவு அப்படிங்கிறத இந்த ஈடுதலை கிள்ளை பாடு. நீங்கள் எவ்வளோ ஈட்டினாலும் ஈட்டாமல் இருந்ததும் உங்கள் செயலை நீங்கள் செஞ்சுட்டே போனீங்கன்னா அதுக்கு பலன் கிடைக்குங்கிறது தான் இந்த பழமொழி. அடுத்து 64 பாருங்க. 67வது, ஈனுமோ வாழை இருகால் குலை. ஈனுமோ வாழை இருகால் குலை அப்படின்னா வாழை மரம் இருக்கு பார்த்தீங்களா, இருமுறை குலையாதது போலவே ஒருவர் முன்னொரு முறையில் செய்த பிழைக்கு பிறர் பொறுப்பாக இருக்க மாட்டார். ஏன்னா நான் செஞ்ச தவறுக்கு நீங்கள் எப்படி பொறுப்பாக முடியாதுல்ல. அதுதான் சான்றோர் கூட பிறர் குற்றத்திற்கு பொறுப்பேற்கும் அளவுக்கு எல்லை உண்டு. அதனால் கீழ்த்தரமானவர்கள் பிறர் செய்த தவறுகளுக்கு அப்புறப்படுத்த தீமையாற்றக்கூடாது. இந்த பழமொழி நானூறுங்கிற பொருளே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆச்சு, எடுத்துக்காட்டு பார்த்துருவோமா? ஒரு மாணவன் ஒரு முறை பரீட்சையில் தவறி விடினாலும் அந்த தவறு காரணமாக மற்ற மாணவர்களே தண்டிக்க முடியாது. எப்படின்னா, நான் ஃபெயில் ஆயிட்டேன், நான் ஃபெயில் ஆனதுக்காக உங்களை தண்டிச்சா நல்லா இருக்குமா? அதுதான் ஈனுமோ வாழை இருகால் குலை. அவன் பண்ணதுக்கு அவனை தாண்டா அடிக்கணும், என்ன ஏண்டா போட்டு அடிக்கிற அப்படின்னு வீட்டில் எப்படி அப்பா அம்மா வந்து அக்காவான தப்புக்கு தம்பியை போட்டு திட்டுவாங்கல்ல, அதுதான் ஈனுமோ வாழை இருகால் குலை அப்படின்னு நமக்கு சொல்கிறாங்க. சரியா? 68வது பாருங்க. உடுத்தாரை உண்டி வினவுவர் இல். உடுத்தாரை உண்டி வினவுவர் இல் அப்படின்னா உயர்குடி பிறந்தவர் கூட வறுமை காண்பவர்களை தாழ்த்த மாட்டார். ஆமா, பிறர் துன்பத்தில் இருந்தாலும் அவர்கள் புறப்புறத்தோடு நகைச்சுவை போல் வாழ வேண்டும் என்பதே கருத்து. தங்கள் தனிப்பொருளை காட்டி பிற நகைக்காகவோ குறைகிறவோ செய்யக்கூடாது அப்படின்னா, எடுத்துக்காட்டு பாருங்க. மாணவர்களை நிலை பொருந்தாமல் இருந்தால் கூட திறமையான மாணவர் அவர்களை அவமதிக்காமல் நண்பர்களோடு நட்புடன் நடக்கும். அப்படின்னா உடுத்தாரை உண்டி வினவர்கள் அப்படின்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எனக்கு கிட்டதே பண்ணாலும் நான் நல்லவனா இருந்தேன் அப்படின்னா நான் உங்ககிட்ட எப்பவும் போல தான் பழகுவேன். அதுதான் இந்த உடுத்தாரை உண்டி வினவுவர் இல். நான் என்றைக்கும் உங்களுக்கு எடுக்க மாட்டேன், என்னோட இதுக்காக போட்டு உங்களை நான் துன்புறுத்தக்கூடாதுங்கிறது தான் இந்த உடுத்தாரை உண்டி வினவுவர் இல் அப்படிங்கிறது. அடுத்து எத்தனாவது பார்க்கணும்? 69வது, உண்டவில் தீயடு மாறு. உண்டவில் தீயடு மாறு அப்படின்னா உதவி செய்தவரை பற்றி நன்றி கூறாமல் அவரை குறை கூறுவது மிக கொடிய செயலாகும். நான் உனக்கு நல்லது பண்ண, இப்போ வந்து வீடியோ போட்டிருக்கேன், இதை பார்த்துட்டு எத்தனை பேர் வந்து நெகட்டிவ் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு தெரில. நான் உதவி செஞ்சிட்ருக்கேன், அதை பார்த்துட்டு அதை வந்து குறை கூறுவது மிகப்பெரிய தவறு அப்படிங்கிறாங்க. நண்பரின் நல்ல கருணை மற்றும் உதவியை மறந்து புறக்கூறுதல் தீமையை ஏற்படுத்தும். உதவி பெற்றவரின் நன்றியின்மையை வெளிப்படுத்துவது வெறுக்கத்தக்கது அப்படிங்கிறாங்களா. இதுக்கு பாருங்க எடுத்துக்காட்டு. ஆசிரியர் உற்ற மாணவருக்கு நேர்மையாக உதவினால் அவர் அதை மறந்து ஆசிரியரை பொய்யான வகையில் கூடாது. ஹெல்ப் பண்ணவங்களை இதில் என்னன்னா, உண்டவில் தீயடு மாறினா ஹெல்ப் பண்ணவங்களை என்னைக்கும் குறை சொல்லக்கூடாது. அதுதான் இந்த பழமொழி நமக்கு கூறுது. அடுத்து எத்தனாவது பார்க்கணும்? 70வது பார்க்கணுமா? அடுத்து பாருங்க. உண்ணா இரண்டேறு ஒரு துறையில் நீர். உண்ணா
இரண்டேறு ஒரு துறையுள் நீர் அப்படின்னா, ராஜா ஒரு ஊரில் ஒரு ராஜா அல்லது தலைவர் இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். அவங்க கிட்ட உண்மையான பாசம் கொண்ட வீரர் துரோக கும்பலோடு ஒருங்கிணைவதில்லை. அவர் அவர் ஒருவருக்கு நன்றாகவும் மற்றவருக்கு துரோகமாக மீறாதே. உண்மையான அச்சம் அல்லது பகைமையால் மாற்றப்படாது. புரிஞ்சுதுங்களா? எடுத்துக்காட்டு பாருங்க. தலைமை மாணவர் குழு அப்படிங்கிறது லீடர் இல்லை. குழுவில் ஒருவருக்கு உண்மையான நம்பிக்கை உள்ள மாணவன் குழுவில் தீமை செய்வதுடன் சேர மாட்டான். புரிஞ்சுதா? இது எப்படின்னா, ராஜா இருக்காரு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். வாடா அவனை கொண்டுட்டு அறிவு நீ ஏறிக்கன்னு சொல்லும் போது, நான் அவனுக்கு விசுவாசமான ஆளு, நான் அவனை கொல்ல மாட்டேன். இதுக்கு கட்டப்பா ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? பாகுபலி படத்தில் கட்டப்பா என்ன பண்ணுவார், அவர் வந்து நான் கொல்ல மாட்டேன், ஏன்னா கிளைமேக்ஸில் சொல்லுவாங்க பாகுபலி 2ல், நான் கொல்ல மாட்டேன் ஏன்னா ராஜான்னு சொல்லிட்டு வருவார்ல. அதுதான் இது. நீங்கள் தப்பு பண்ணுங்க, ஆனால் நான் உங்ககிட்ட சேரணும் எனக்கு அவசியம் இல்லைங்கிறது தான் என்ன பழமொழி, உண்ணா இரண்டேறு ஒரு துணையுள் நீர் அப்படிங்கிறாங்க. அடுத்து 71வது. எத்தனாவது? 71. உண்ணும் துணை காக்கும் கூற்று. உண்ணும் துணை காக்கும் கூற்று அப்படின்னா என்ன? உண்ணும் துணை காக்கும் கூற்று அப்படின்னா, உண்மையான நண்பர் தன் ஆயுள் முடியும் வரை நண்பர்களை காத்து உதவி செய்ய தயாராக இருப்பான். போலி நண்பர்கள் நன்மைக்காக தோன்றினாலும் தேவையில்லாத போது பகையாக மாறக்கூடும். எனவே நண்பர்களை ஆராய்ந்து தேர்வு செய்வது அவசியம். புரிஞ்சுதுங்களா? எப்படின்னா, நான் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல நண்பன் அப்படின்னா, நான் உங்களுக்கு எந்த காலத்தில் இருந்தாலும், நான் என்கிட்ட காசு இருந்தாலும் இல்லைனாலும், உங்ககிட்ட இருந்தாலும் இல்லைனாலும், நான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி நான் பண்ணாமல் இருந்தேன் அப்படின்னா அது தவறு. அதனால தான் இந்த நண்பர்களை என்றைக்குமே தேடி கண்டுபிடிச்சி நம்ம கூட இருக்கணும். ஏன்னா நம்ம எதிரி கூட நம்ம பலம் தெரியும், ஆனால் நம்ம நண்பருக்கு தான் நம்மளோட பலவீனம் தெரியும். அதைத்தான் அது வந்து நம்ம நண்பர்களை ஆராய்ந்து தேர்வு செய்வது அவசியம் அப்படிங்கிறாங்க. புரிஞ்சுச்சா? அடுத்து 72வது. உன் ஓட்டு அகல் உடைப்பார். உன் ஓட்டு அகல் உடைப்பார் அப்படின்னா என்ன தெரியுமா? தன் திறமை இல்லாமல் மற்றவரின் உதவியால் மட்டும் ஒரு காரியத்தை முடிக்கும் ஒருவன் தன்னால் முடிக்க முடியாத காரியங்களில் கூட பகைவர்களை தீமையால் ஈடுபடுத்தி தன்னை பாதுகாக்க வைப்பார். இது உண்மையான திறமை இல்லாத செயல். திறமையுள்ளவர் தன் முயற்சியால் காரியங்களை முடிக்க முடியும். எப்படின்னா, ஒருத்தர் இருப்பான், டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுறதுக்கு அவன் அமௌண்ட் இருக்கும். ஆனால் அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா? இன்னொருத்த மூலியமாக என்கிட்ட காசு இல்லைடா, நீ மட்டும் ஜாயின் பண்ணி கொஸ்டின் அனுப்புறியா அப்படிமா. சரி, இன்னொருத்தர் நம்ம அம்மாள் இருப்பானா, அமுச்சு விட்டுறேன் அப்படிமா. அந்த மாதிரி ஆளுங்க யாரு தெரியுமா? காசு வச்சுக்கிட்டே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கிற ஆளுங்க யாருன்னா, உன் ஓட்டு அகல் உடைப்பார். அவங்கெல்லாம் அதுதான். ஓகேவா? இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. ஒரு மாணவர் திட்டத்தை தனக்கு செய்ய முடியாமல் ஒருவரை பயன்படுத்தி உதவி பெறுவார். ஆனால் திறமையான மாணவர் தனக்கே முடிக்க முடியும். என்னால் முடியுமோ நான் தான் முடியும், என்னைக்கும் அடுத்தவங்க இது எதிர்பார்க்கவே கூடாதுங்கிறது தான் இந்த பழமொழி. இதுக்கு எப்படி வேணால் எடுத்துக்கலாம்ப்பா இந்த பழமொழியை, நாம் எடுத்துக்கிறத பொறுத்து இருக்கு. 73வது. உண்மைக்குற்று கை வருந்துமாறு. உண்மைக்குற்று கை வருந்துமாறு அப்படின்னா, சுற்றத்தாரில் யாராவது துன்பம் வந்த காலத்திலேயே உதவாத ஒருவன் பயனற்றவன். தன்னுடைய உதவி தேவைப்படும் போது கூட உதவி செய்யாமல் விட்டுவிடுவது வீண் செயல். ஒருவருக்காக துன்பத்தை பகிர்ந்து கொள்வது நட்பண்பாகும். உதவாதது துரோகம் போன்றதுங்கிறாங்க. அப்படின்னா, நண்பர் ஒரு தேர்வில் கஷ்டப்பட்ட போது உதவாத மாணவர் ஆனால் உதவியால் நண்பர் வெற்றி பெறுவார். புரிஞ்சுங்களா? அதுதான் உண்மைக்குற்று கை வருந்துமாறு. நீங்கள் ஒருத்தனை ஹெல்ப் பண்ணுங்க, ஹெல்ப் பண்ணாமல் இருக்காதீங்க. ஹெல்ப் பண்ணாமல் இருக்கிறது தப்பு. ஆனால் அந்த ஹெல்ப் உங்களால் மட்டும்தான் முடியுங்கிற பட்சத்தில் அவங்க வந்து உங்ககிட்ட கேட்கும் போது நம்ம இங்கே பண்ணாமல் இருக்கிறது பெருந்தவறு. அதுதான் உண்மைக்குற்று கை வருந்துமாறு அப்படிங்கிறது பழமொழி. அடுத்து 74வது. 74வது பாருங்க. உமையால் ஒரு பால கட்டங்கம் வேல்கொடி கொண்டானும் கொண்டான் அப்படின்னா, உண்மையான நண்பர் ஒருவரை சுற்றி உறவிலும் அவனை விட்டு விலகாமல் முழு உடம்பையும் கலந்து நிற்கிறார். ஆமாம், எந்த இதுலேயும் எந்த வேதனை வந்தாலும் அவங்க கூடயே நிற்பாங்க. நண்பராக இருப்பது அப்போதெல்லாம் உண்மை. தீமையை விட்டு நல்லதை மட்டும் பகிர்வார். அன்பும் ஒற்றுமையும் ஒரே நேரத்தில் இருந்தால் நட்பு சிறந்ததாக அமையும். நண்பர்கள், அப்புறம் எடுத்துக்காட்டு பாருங்க. நண்பர்கள் குழுவில் ஒருவருக்கு பிரச்சனை வந்தபோது சிலர் விழுகாமல் முழு ஆதரவையும் அளிப்பது தான் இது. இதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ பார்த்துக்கோங்க. இப்போ நான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நாங்கள் நண்பராக இருக்கணும்னா நாங்கள் நல்லது மட்டும்தான் பேசி பகிர்ந்துக்கணும். தீயதெல்லாம் ஒதுக்கிடணும். எங்கிட்ட இந்த தீயது இருந்தாலும் சரி, உங்ககிட்ட இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம ஒதுக்கிட்டு இருந்தணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த நட்பு வந்து சிறந்ததாக இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, நண்பர்கள் நம்ம இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை வந்துடும்போது யாருமே போயிடக்கூடாது, விட்டு போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி. சரி,
75வது, உயக்கொண்டு புல்வாய் வழிபடுவார் இல். உயக்கொண்டு புல்வாய் வழிபடுவார் இல் அப்படின்னா ஒருவரை நம்பி ரகசியத்தை பகிர்வது அப்போதெல்லாம் சொல்லும். அப்போதெல்லாம் ஓகே ஓகேன்னு இருக்கும். அன்பின் உண்மையை நம்பிக்கையை புரிந்து கொண்ட பிறகு ரகசியத்தை சொல்ல வேண்டும். உணராமலேயே முன்னதாக ரகசியத்தை கூறுவது என்னது? அம்பாசவிய செயல். அம்பாசவிய செயல்னா என்ன தெரியுமா? தீமைங்கிறாங்க. சரிதா? யாரையும் நம்பி எந்த விஷயத்தை சொல்லவே கூடாது. அதை நம்ம பர்சனலாகட்டும் ஏதாவது சொல்லவே கூடாது. ஏன்னா நம்ம கிட்ட இங்கே நம்ம கஷ்டத்தை கேட்ட மாதிரி கேட்டுட்டு பின்னாடி போய் புறம் பேசிட்டு இருப்பாங்க. அவங்களாம் யாரு தெரியுமா? உயக்கொண்டு புல்வாய் வழிபடுவார் இல் அப்படிங்கிற ஆராய்ஞ்சு தான் தரணும். ஏன்னா இந்த பழமொழியாளரை பார்த்த வரைக்கும் இல்லை நண்பர்களை பற்றியே வருது. இப்போ அப்போ அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்கும் நண்பர்களால தான் நிறைய பேர் துரோகம் இழைப்பாங்க போல. அப்போ இருந்தே அதான் நடக்க மாட்டிருக்கு. அடுத்து பாருங்க, உயவு நெய்யுட்குளிர் குளிக்கும் ஆறு. உயவு நெய்யிற் குளிக்கும் ஆறு. நெய்யில் குளிச்சா அப்படி இருக்கும், சில்லுன்னு இருக்கும்ல, அது வரும் பாருங்களேன். ஒரு செயலை செய்ய ஆற்றல் இல்லாத ஒருவனை பிடித்து முன்னெடுப்பது வீண் முயற்சி. ஆற்றல் இல்லாதவரை கொண்டு மேற்கொள்வது குளிக்க போய் சேற்றை பூசிக்கொண்டதை போல எந்த பயனும் தராது. இயல்பட்டவர் மீது நம்பிக்கை வைப்பது நேரம் வீணாக்கும். அப்படின்னா திறமையற்றவரை முக்கிய பொறுப்புக்கு நியமிப்பது பணியின் தரத்தை குறைக்கும். இப்போ எனக்கு வண்டி ஓட்ட தெரியும்னா எனக்கு வண்டியை மட்டும்தான் கொடுக்கணும். எனக்கு கார் ஓட்ட தெரியும்னா காரை மட்டும்தான் கொடுக்கணும். அதை விட்டுட்டு போய் ஃப்ளைட் ஓட்டுனா தப்பு தானே? அதுதான் இந்த ஓய்வு நெய்யிற் குளிக்கும் ஆறு. யாருக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் கொடுக்கணும். அதை விட்டுட்டு வேற எதுவும் கொடுத்தா அந்த இடத்துல அந்த காரியம் நன்றாக நடக்காதுங்கிறதா இந்த பழமொழி. அடுத்து பாருங்க, 74வது, உருவு திருவூட்டுமாறு. உருவு திருவூட்டுமாறு அப்படின்னா என்ன? உருவு திருவூட்டுமாறு அப்படிங்கிறது பார்த்துருவோமா? ஒருவரின் உருவத்தின் சிறப்பு, தனித்துவமான வெளிப்பாடு, மற்றவர்களை ஈர்க்கும் மற்றும் கவனத்தை ஆக்குகிறது. உருவத்தோற்றம், அழகு, குணம் போன்ற தன்மைகள் ஒருவருக்கும் வெற்றியையும் மதிப்பையும் தரும். ஓகேவா? ஒருவரின் நியாயமான குணங்கள் மற்றும் தோற்றத்தை மற்றவர்கள் உணரும் போதே எதிரிகளும் அதற்கு முன்பாக தங்களை ஒப்புக்கொள்கிறார்கள் அப்படிங்கிறாங்க. உருவு திருவூட்டுமாறு அப்படிங்கிறத இந்த இது. எடுத்துக்காட்டு பாருங்க, ஒரு தலைவரின் வீரத்தோற்றம், குணம் மற்றும் ஆற்றல் கூட்டமைப்பை ஈர்த்து எதிரிகளை விலக்கி வெற்றி பெற முடியும். புரிஞ்சுதுங்களா? இப்போ எப்படின்னா இந்த கேஜிஎஃப் படத்தில் பார்த்துக்கோங்க. கேஜிஎஃப் படத்தில் யாஷ் இருப்பார்ல, அவரோட திறமை அவருக்கு தெரிஞ்சதுனால தான் அத்தனை பேரை காப்பாற்றி முன்னாடி நின்னார். அப்போ அவர் நின்னதை பார்த்து என்ன பண்ணாங்க? எதிரிக்கு என்ன பண்ணாங்க? பயந்து ஓடிட்டாங்கல்ல. அதுதான் நமக்கு என்னென்ன வேணுமோ அதை நாம் தான் பண்ணணும். உங்களோட இது எப்பயுமே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா எந்த மதிப்பும் சரி எதுவும் சரி குறையாது. உங்களோட திறமை என்ன அப்படிங்கிறது நீங்கள் உணர்ந்தீங்கன்னா அது உங்களோட எதிரியை விலக்கி உங்களுக்கு நன்மையை சேரும். நம்ம சுற்றி இருக்கிற எல்லாத்துக்கும் நன்மையை பயக்கும் அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி. அடுத்து எத்தனாவது? 78, உரைத்தால் உரைவீறுதல் உண்டு. உரைத்தால் உரைவீறுதல் உண்டு அப்படின்னா ஒருவரை இகழ்ந்து பேசுவதால் எதிர்பாராத விதமாக அதே முறை அவரிடமிருந்து எதிர்கொள்ளப்படலாம். மற்றவர்களை இழக்காதே, மரியாதையுடன் பேசுவது நல்ல பழக்கம். சொற்களால் ஏற்படும் தீமைகளுக்கு மனசாட்சியும் விளக்கம் தருகிறது. எடுத்துக்காட்டு பாருங்க, நண்பரை பற்றி பாசடம் பேசினால் அவனாலும் அதே மரியாதை எதிர்பார்க்கலாம். நீங்க ஒருத்தட்ட என்ன பேச காமிக்கிறீங்களோ அதே பேச தான் உனக்கு ரிட்டர்ன் வரும்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம யாரும் இங்க யாரையும் கஷ்டப்படுத்தவே மாட்டோம். உனக்கு வலிக்கிற மாதிரி மற்றவனுக்கும் வலிக்குன்னு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நம்ம யார்கிட்ட எதுவும் பேச மாட்டோம்ல. ஒருவேளை நீ ஒருத்தனை கஷ்டப்படுத்திட்டு இருக்க அப்படின்னா ஒரு நாள் உனக்கு அவன் அந்த கஷ்டத்தை நீ அவனுக்கு கஷ்டத்தை கொடுத்தல, அவனும் ஆப்போசிட் பார்ட்டியும் உனக்கு கஷ்டத்தை கொடுத்தானா நீ தாங்க மாட்ட. அதனால செயலறிஞ்சு மரியாதையோட அத்தனை பேரையும் பேசுங்கிறதா இந்த பழமொழி. ஓகேவா? அடுத்து பாருங்க, 79, உரையார் இழித்தக்க காணிலாட் காணா. எப்படி? உரையார் இழித்தக்க காணிட் காணா அப்படின்னா பார்த்துக்கோங்க, நண்பரை பற்றி பழி கூறினால் எப்படி? நண்பரை பற்றி பழி கூறினால் அதே பழி அல்லது தீமை நம்மிடம் தேரும். ஓகேவா? மற்றவர்கள் இகழ்வது எதிர்மறை விளைவுகளையும் ஏற்படுத்தும் என்பதை நினைவில் வைக்க வேண்டும். அறிவுடையவர் நல்ல நட்பில் இருக்கும்போது அவர்களை இகழ்வதில்லை. என்னைக்குமே யாரை பற்றி தப்பாக பேசக்கூடாது. அப்படி தப்பாக பேசுனீங்க அப்படின்னா அவங்களோட நீங்கள் அவங்கள தப்பாக சொல்கிறீங்கன்னா அது உங்களுக்கு வரைக்கும் எவ்வளோ நேரம் ஆக போகுது. அதுதான் உரையார் இழித்தக்க காணினிட் கணா அப்படிங்கிறதா இந்த
பழமொழி. 80வது பாருங்க. 80வது, உலகினுள் இல்லாததற்கு உலகினுள் இல்லத்திற்கு இல்லை பெயர். உலகினுள் இல்லத்திற்கு இல்லை பெயர் அப்படின்னு என்னன்னா, உலகில் இல்லாததுக்கு பெயர் கூட இருக்காது. அந்த உலகத்தில் ஒரு விஷயம் இல்லை அப்படின்னா ஒரு பெயர் இருக்குமா? இல்லை. முடிந்த செயலுக்கு கூட முயற்சி தேவையில்லை. முடிவில்லாத செயலில் பெருக்கவும் இல்லை. செய்யக்கூடாத செயலுக்கு வருத்தமும் தேவையில்லை. சுருக்கமாக சொல்ல போனால், ஒரு செயலை முடிக்க வேண்டும். முடிவில்லாதது தேவையற்றது. எப்படின்னா, இந்த உலகத்துல முடியாதுங்கிறது எதுவும் இல்லை. அதை நீங்க முடிக்கணும். முடிச்சா மட்டும்தான் அந்த செயல் பூர்த்தி அடையும். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. ஒருவிடம் இருந்து பெற முடியாத உதவிக்கு பற்றி கவலை வேண்டாம், அது இயலாதது. எப்படின்னா, இதுக்கு இன்னும் ஷார்ட்கட் சொல்லலாம். என்னன்னா, நம்ம இதுல ஒரு அரசு இருக்கு. எனக்கு இது பண்ணிக்கொடு நம்ம சொல்லிட்டு இருப்போம். அவன் பண்ணவே மாட்டான்னு தெரியும். அப்படி பண்ண மாட்டான்னு தெரிஞ்சு நம்ம போய் கேட்கறது என்ன? உலகினுள் இல்லாததற்கு இல்லவே இறங்குறது தான். என்னது புரிஞ்சிச்சா? அது எந்த அரசு? யாரையும் மீன் பண்ணி சொல்லலப்பா. 81வது, உலகை மேல் காக்கை. உலகை மேல் காக்கை அப்படின்னா, உலகத்தில் மிகுதியான செல்வம் அல்லது சாதனையை அடைய விரும்பும் சிலர் தகுதி இல்லாத இடத்தில் அதை முயற்சிப்பாங்க. ஆமா, ஆனால் தகுதி இல்லாத முயற்சி பயனில்லாதது, எடுத்திட முடியாது. சுருக்கமாக சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், தகுதியின்றி ஒரு விரும்புவதும் உயர்நிலைக்கு முயற்சிப்பதும் வீணாகும். தகுதி வேணும். ஒரு விஷயம் பண்றோன்னா தகுதி இருந்தால் மட்டும்தான் நம்ம பண்ணணும். நமக்கு தகுதி இல்லைன்னா பண்ணக்கூடாது அப்படின்னா. ஆனால் முயற்சி பண்றது தப்பு இல்லை. தகுதி இருக்கோ இல்லையோ, இது என்னோட பர்சனல் கருத்து. தகுதி உங்களுக்கு இருக்கா இல்லைங்கிறது தெரியாது. ஆனால் முயற்சி பண்றது நல்லது. சரி, இது எடுத்துக்காட்டு பார்ப்போமா? தகுதி இல்லாதவர் அரசர்களை சார்ந்து செல்லும் சேர்க்க முயலினாலும் அதை நிலைத்திட முடியாது. புரிஞ்சுச்சா? ஒருத்தன் என்னடா நீ அவனையே அண்டி பொழைக்கிற அப்படிம்பாங்க தெரியுமா? அதுதான். அவனுக்கு தகுதி இல்லாத அவனை அண்டி பொழைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் பணம் கொடுக்குற வெளிலன்னா இவன் இல்லை. அதுதான் இந்த உலகை மேல் காட்கை அப்படிங்கிறது. ஓகே, அடுத்து பார்த்துருவோமா? அடுத்து பாருங்களேன். அடுத்து என்னது? உவர்நிலம் உட்கொதிக்குமாறு. உவர்நிலம் உட்கொதிக்குமாறு அப்படின்னா, ஒரு நபரின் மனநிலையையும் விருப்பத்தையும் மாற்ற முடியாது. ஆமா, பகைவர்களுக்கு அருள் செய்தாலும் அது அவர்களுக்கு பயனுள்ளதாக மாறாது. சுருக்கமாக சொல்ல போனோம்னா, மனநிலையை மாற்ற முடியாதவிடம் முயற்சி வீணாகும். இப்ப எப்படின்னா, ஒருத்தன் நீங்க இருக்கீங்க அப்படின்னா, நீங்க கெட்டவன்னு மைண்ட் செட் பண்ணிட்டான் அப்படின்னா, நீங்க என்னதான் அவனுக்கு தங்கமா நல்லது பண்ணாலும் அந்த நீங்க பண்ற முயற்சி இருக்கு தெரியுமா, வேஸ்ட். ஏன்னா அவன் உங்க மனசுல நீங்க கெட்டவன் நினைச்சிட்டான். நீங்க என்னதான் பண்ணாலும் அதை மாற்ற முடியாதுங்கிறதா இந்த பழமொழி. ஓகேவா? சரி, அடுத்து 83வது பாருங்க. உவவாதற்கு ஈதத்தை எல்லாம் இலவு. உவவாதத்திற்கு ஈதத்தை எல்லாம் இழிவு அப்படின்னா, உதவி செய்தாலும் அதற்கு நன்றி சொல்லாத பயன் புரிந்து கொள்ளாதவர்களுக்கு அது வீணாகும். ஹெல்ப் பண்றீங்க, நன்றின்னு சொல்ல மாட்டாங்க. அதோட பயனும் உனக்கு ஏன் ஹெல்ப் பண்றேன்னு அவனுக்கே தெரியாது. அப்படி பண்றவங்களுக்கு அது வீணு. பயனற்ற மக்களுக்கு உதவி செய்வது லாபம் தராது. நம்முடைய உதவி அனைத்தும் மதிப்படர்களுக்கு செலவழிப்பது வீணாகும். இப்போ எப்படின்னா, உதாரணத்துக்கு இந்த வீடியோ எடுத்துக்கலாம், தப்பா எடுத்துக்கோ. நான் இவ்வளோ தூரம் வீடியோ போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, அதை பார்த்துட்டு வந்தால் நீங்கள் இப்போ பழமொழி பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம். ஆனால் அதை பார்க்காம நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டு போகிறதெல்லாம் அதெல்லாம் நல்லா இருக்குமா? இருக்காதுல்ல. அதெல்லாம் என்னது, என்னோட உதவி மதிப்பற்றவர்களுக்கு போகுதோ என்னமோ அப்படிங்கிற எனக்கு நினைக்க தோணும். நான் ஜஸ்ட் உதாரணத்துக்காக சொல்கிறேன். அதெல்லாம் தான் இந்த நான் உவவாதற்கு ஈதத்தை எல்லாம் இழிவு. அதுதான் இந்த பழமொழி. அடுத்து 84வது பாருங்களேன். உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம். உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம் அப்படின்னா, ஒருவர் எவ்வளவுதான் உள்ளத்திலேயே நல்லது அல்லது கெட்டதை மறைத்தாலும் அவருடைய முகம் அதனை வெளிப்படுத்தும். ஆமா, முகம் உள்ளத்தின் பிரதிபலிப்பு. அதனால் உள்ள தூய்மை அல்லது நன்மை இருந்தால் அது முகத்தில் தெரியும். சுருக்கமாக சொன்னோம்னா, உள்ளம் வெளிப்படுதலே மறைக்க முடியாது. எப்படின்னா, உங்களுக்கு ஒருத்தனை பிடிக்காதப்பா, இப்போ அவன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கான். உங்களோட ஃபேஸ் ரியாக்ஷனே வச்சு கண்டுபிடிச்சிடலாம் அவனை உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். அதுதான் உள்ளம் படர்ந்ததே கூறும் முகம். உள்ளத்துல இருக்கிறது தான் நம்ம மனசுல ஃபேஸ்ல தெரியும். அதுதான் இந்த பழமொழி. நல்லா இருக்கு. இது படிச்சதே இதுதான் நல்லா இருக்கு.
அடுத்து 85வது பாருங்க, உள்ளிருந்து அச்சாணி தாம் கழிக்குமாறு. இதுவும் அதே தான் பாருங்க. நண்பர்கள் உதவிக்காக செயலாற்றும் போது அவர்களை கோபப்படுத்தும் சொற்கள் கூறாதது நல்ல நட்பை பேணும். புரிஞ்சுதுங்களா? இப்போ எப்படின்னா, இதுக்கு நான் படிச்சிடுறேன், பொருள் படிச்சதான் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிரும்ல. ஒரு அறிவுடையோர் தன் செயலை நிறைவேற்றும் வரை மற்றவர்களுக்கு கோபத்தை தரும் வகையில் எதுவும் செய்யக்கூடாது. ஒருவர் செயலை ஆரம்பித்து விட்டால் அதை கைவிட்டு அவன் அழிவு தேடும் பணியில் நடக்கக்கூடாது. சுருக்கமாக சொன்னோம்னா, செயல் நடுவில் தன்னுடைய செயலின் வெற்றிக்கே அதிருப்தியிலோ கோபமோ ஏற்படுத்த கூடாது. அதான் உள்ளிருந்து அச்சாணி கழிக்குமாறு. ஒரு விஷயம் ஆரம்பிச்சிங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்படி நடக்குமா, அப்படி நடக்குமா, ஐயோ இப்படி நடக்குமா அப்படிங்கிற நினைப்போம்ல, அதெல்லாம் தான். அதுதான் நண்பர்கள் உதவி கேட்கும் போது அவர்களை கோபப்படுத்தும் சொற்கள் கூறாது நல்ல நினைப்பை தரும். அதுதான் இந்த உள்ள இருந்து பேசும்போது. எப்படின்னா, ஒருத்த வருவான், உங்களை ஆல்ரெடி கஷ்டப்படுத்தியிருப்பான். ஆனால் அவன் ஒரு ஹெல்ப் கேட்கும்போது அவன் நம்ம பேச முடியாதுல்ல. ஆனால் சில பேர் பேசுவாங்க, ஆனால் சில பேர் பேசவும் மாட்டாங்க. அதுதான் அப்படி பேசுறவங்க யார் தெரியுமா? உள்ளிருந்து அச்சானே கழிக்காத மாறு பேசாம இருக்கிறவங்க. அடுத்து 86வது பாருங்க. 86வது, உரட்பால தீண்டா விடுதல் அரிது. உரட்பால தீண்டா விடுதல் அரிது அப்படின்னா, சிறந்த பொருள் அல்லது வாய்ப்பு அதற்கு தகுதி வாய்ந்தவரிடம் வந்தால் விரும்பினாலும் விரும்பாமலோ அது அவரை அடையும். அதாவது உறுப்புடையவன் அதை கைப்பற்றுவான். அதுக்கு தடையாக முயற்சி செய்ய வேண்டியதில்லை. சுருக்கமாக சொல்லப்போனால், நல்ல வாய்ப்பு வரும்போது அதனை அடைவது இயல்பானது, அதை தவிர்க்க முடியாது. இந்த உலகத்துல உனக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுன்னு இருந்துச்சுன்னா, அது எப்பேற்பட்ட இடியோ மழையோ புயலோ சுனாமி எது வந்தாலும் சரி, உனக்கு அது விருப்பம் இருந்தாலும் இல்லைனாலும், அது உனக்கு தகுதி இருந்தாலும் இல்லைனாலும் உன்னை தேடி வந்தே தீரும். அதுதான் இந்த உரட்பால தீண்டா விடுதல் அரிதுங்கிறத இந்த பழமொழி. யாரும் தடுக்க முடியாது. அதுதான். அடுத்து, உரட்பால யாருக்கும் உறும் அப்படின்னா, சிறந்தவர்களுக்கு வரக்கடவாதன துன்பங்கள் அல்லது சவால்கள் தவறாமல் வந்து சேரும். அதாவது வாழ்க்கையில் நல்லவர்களுக்கும் துன்பம் வரலாம், அதை தவிர்க்க முடியாது. சுருக்கமாக சொன்னோம்னா, யாரும் துன்பத்தை முழுமையாக தவிர்க்க முடியாது, அது இயல்பானது. எப்படின்னா, நம்ம எல்லாருமே மனுஷங்க. நம்மளோட அந்த கர்ம வினையை என்னைக்கே நம்ம தீர்க்க முடியாமல் அந்த உலகத்தை விட்டு நம்ம போக முடியாது. உனக்கு துன்பம் இருந்தாலும் சரி, உனக்கு துன்பம் இருந்தாலும் சரி, இன்பம் இருந்தாலும் சரி, உனக்கு அது வரணும்னு முடிவு ஆயிடுச்சுன்னா அது வந்தே தீரும். அப்படிங்கிறது தான் இந்த பழமொழி. அடுத்து, ஊரறியா மூரியோ இல் அப்படின்னா என்ன தெரியுமா? ஊரில் அறியப்படாத ஞானி, அறிவாளி இல்லை. கூர்மையான அறிவுடைய ஒருவர் அவருடைய அறிவுகளை கேட்டால் பயனடைவார். மாறாக தமக்குள்ள புல்லறிவை பயன்படுத்தி மோசமான செயல்களை செய்வோர் நாட்டில் எப்போதும் தெரியும். அவரை மறைக்க முடியாது. சுருக்கமாக சொன்னோம்னா, உண்மையான அறிவு அல்லது திறமை மறைமுகமாக இருக்காது, அது வெளிப்படும். எப்படின்னா, நீங்க ஒரு மிகப்பெரிய என்ன சொல்றதுன்னா, ஒரு சிஸ்டம் உங்களுக்கு ஃபுல் சிஸ்டம் பற்றி ஃபுல்லாக தெரியும்னு வச்சுக்கோங்க. அந்த இடத்துல சிஸ்டம் பற்றி தெரியாத ஒரு சபையில் சீன் போட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. ஆனால் உங்களுக்கு தெரியும், இவனுக்கு ஒன்றும் தெரியாது, இவன் டம்மி பீஸி சிஸ்டம் வச்சு சீனாக போடுறான்னு உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்களோட திறமை இருக்குது தெரியுமா? உங்களை அறியாமை வெளிவரும். நீ தப்பாக சொல்கிற, இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற எதிர் பழமொழி தப்பாக சொல்லியிருக்கலாம், அதுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுவீங்களே, அதுதான் உங்களோட திறமை உங்களை அறியாமை வெளியே நிற்கும். அதுதான் ஊரறியா மூரியோ இல் அப்படிங்கிறது. ஓகேவா? அடுத்து பாருங்க, 89வது. அடுத்து பாருங்க, ஊர்ந்துருளின் குன்று படுவதில். ஊர்ந்துருளின் குன்று வழியப்படுதில் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஊர்ந்துருளின் குன்று வழியெடுப்பதில்லை அப்படின்னா என்ன தெரியுமா? அதுக்கு பாருங்க, நிலையான வாழ்க்கை உடலின் நிலைமை எல்லாம் இயல்பாக இருக்கும். குன்றம் உருண்டு செல்லும் போது அதை தடுப்பது இயலாதது போலவே மரணத்தையும் யாரும் தடுப்ப முடியாது. மனிதன் தன்னுடைய முயற்சியில் அறம் செய்ய வாழ வேண்டும். உலகில் நிகழும் நிகழ்வுகளை முழுமையாக கட்டுப்படுத்த முடியாது. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. மனிதன் எத்தனை முயற்சி செய்தாலும் பிறர் மறுக்கும் அல்லது இயற்கை நிகழ்வுகள் நடக்கலாம், அதை மாற்ற முடியாது. அதுதான் ஊர்ந்துரின் குன்றா வழிபடுதல். இதோ அதே தான். இந்த 3 பழமொழியும் ஒரே இதை தான் நமக்கு தருது. நீ எத்தனை முயற்சி செஞ்சாலும் நீ பாஸ் ஆகன்னு எழுதி வச்சிருந்தா மட்டும்தான் பாஸ், இல்லைன்னா இல்லை. அதுதான் இந்த பழமொழி. இதை நம்ம மறக்க மாட்டோம்ல. அடுத்து 90 பாருங்க. ஊர் மேற்றாதாம் அமனருக்கு ஓடு அப்படின்னா, அதிகாரி அல்லது தலைவரின் பார்வை ஒரு செயலுக்கு ஊக்கம் தரும். தலைவரின் நோக்கம் பொதுவாக இருந்தாலும் அதை தனிப்பட்டவர்கள் தங்களுடைய கடுமையாக உணர்ந்து செய்ய வேண்டும்.
வீரர்கள் அல்லது மக்கள் தமது கடமையை செய்வதில் தலைவரின் பார்வை உத்வேகம் அளிக்கும். அதனால் நல்ல முடிவு நிகழும். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. ராஜா போருக்கு செல்ல முனைந்த போது வீரர்கள் அவனுடைய நோக்கத்தை தாமே கடமையாக உணர்ந்து போரில் பங்கேற்கிறார்கள். எப்படின்னா இப்போ எப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ஒரு ஊர்ல நான் ஒரு ராஜா இருக்காரு அப்படின்னா, பொண்ணுல நான் என்னையும் எடுத்துக்கோங்க. நம்ம இந்த வீடியோ பாக்குறீங்களா யோசிச்சு பாருங்களேன். இந்த வீடியோ வந்து நீங்க ஒருத்தர் மட்டும் பார்க்கணுமா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பார்க்கணுமா? ஆனா நீங்க ஏன் இல்லை நான் மட்டும் பார்க்கணும், இருக்கக்கூடிய என் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னா உங்களோட நோக்கம் என்ன? நான் மட்டும் பார்க்கக்கூடாது, என் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படிங்கிறது நீங்க அமுச்சு விட்டுருவீங்க. அது உங்களோட கடமை. நானும் படிச்சு வேலை வாங்கணும், அவனும் படிச்ச வேலை, அவனும் அதே மைண்ட் செட்ல தான் இருக்காங்கிறனுக்கு அவனுக்கு அமுச்சு விட்டுறணும். அதுதான் இந்த ஊர் மேட்டரை தான் அவனருக்கு ஓடு. அடுத்து 91 பாருங்க. ஊழம்பு வீழா நிலத்து. ஊழம்பு வீழா நிலத்து அப்படின்னா உணர்ந்து செயல்படிய செயல்களில் உள்ளே பயம் இருந்தாலும் நடக்கக்கூடும். அறிவுடையவர்கள் தமது கடமையை செய்யும் போது பொதுவாக வரும் துன்பங்களை எதிர்கொண்டு அஞ்ச மாட்டார்கள். முயற்சியின் பயனை உணர்ந்து தளராமல் நல்ல செயல்களில் ஈடுபட வேண்டும். அப்படின்னா போருக்கு செல்லும் வீரர் எதிரி அன்புகளை பார்த்தாலும் அஞ்சாமல் தமது கடமையை செய்வார். புரிஞ்சுதுங்களா? இப்ப எதிர்க்க எது வந்தாலும் சரி நிக்கணும்னு சொல்றாங்க தெரியுமா? அதுதான். எது வந்தாலும் பயப்படாம போவாங்க. அவங்க தான் என்ன ஊழம்பு வீழா நிலத்து. புரிஞ்சுதுங்களா? அடுத்து 92வது பார்த்துருவோமா? அடுத்து ஏய்ப்பினில் வைப்பின்பது. வைப்பின்பது அப்படின்னா என்ன? தமக்கு தனியாக வைத்த நிதியையும் செல்வத்தையும் ஆபத்து காலத்தில் உதவியாக கருதக்கூடாது. உண்மையான பெருநிதி என்பது அதனை அனுபவித்து பிறருக்கு உதவுவதும் அறஞ்செய்வதும் நிலை பெறுவதாகும். தாமதமின்றி தர்ம நெறியில் ஈடுபடுதல் தான் உண்மையான நன்மை அப்படிங்கிறாங்க. எடுத்துக்காட்டு பாருங்க. ஒருவர் தனக்கு கிடைத்த செல்வத்தை மட்டும் காக்காமல் அவர் அவசர காலத்தில் பிச்சை தருவோருக்கு உதவுகிறார். அதான் ஏய்ப்பினில் வைப்பென்பாது. எப்படின்னா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, தானியம் இருக்குல்ல, இந்த கோதுமையெல்லாம் சேமிச்சு வச்சுருந்துருப்பாங்க. அதுலேயும் சில பேருக்கு வந்து சேல்ஸ் பண்ணுறவங்க இருந்தாங்க. அதில் நிறைய பேர் என்ன பண்ணாங்க, அதை வந்து சேமித்து வச்சு கோயில் இருக்குது பார்த்தீங்களா, கோயிலில் நம்ம கோயில் கலசத்தில் கலசம் இருக்குல்ல, கலசம் வந்து இப்படி இருக்கும்ல, அந்த கலசத்தில் நிறைய தானியம் மட்டும் போட்டுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவசர காலத்தில் அவங்க சேமித்து வச்சுருக்காங்க. அது வந்து தனக்கு மட்டும் இல்லாமல் எல்லாருக்கும் கிடைக்கணும்னு இருப்பாங்க தெரியுமா? அதுதான் அந்த நல்ல மனசு தான். அதுதான் அந்த நல்ல மனசு. என்ன சொல்கிறாங்க தெரியுமா? பழமொழி மூலமாக ஏய்ப்பினில் வைப்பென்பது அப்படின்னு இந்த பழமொழி மூலமாக அதை சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து பாருங்க 93. எருக்கு மருந்து யானை பாய்ச்சி விடல். எருக்கு மருந்து யானை பாய்ச்சி விடல் அப்படின்னா அறிவுடைய திறமையான பெரியவர்களை கற்பிப்பதற்கோ மதிப்பிடுவதற்கோ யாரும் எளிதாக முடியாது. அறிவில்லாதவர்கள் பெரும்பாலும் தங்களால் புரியாத திறமையை வெறுக்கலாம் அல்லது தவறாக மதிப்பிடலாம். இது யானையை எருக்கு தூக்குவது போலவே பெரியோர் மைந்திருக்கும் திறமையை அறியாமல் மதிப்பிடுவது போல. இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. மனிதன் எத்தனை முயற்சி செய்தாலும் பிறர் மறுக்கும் அல்லது இயற்கை நிகழ்வுகள் நடக்கலாம், அதை மாற்ற முடியாது. இதே தான் கரெக்டு. அதான் எருக்கு மருந்து யானை பாய்ச்சி விடல் அப்படிங்கிறதுனா என்னதுன்னு கேட்டீங்க அப்படின்னா, ஒருத்தர் ஒரு யானை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு யானை இருக்குன்னா அதை வந்து நம்ம எருக்கு தூக்க முடியுமா? முடியாது. அதே மாதிரி தான் பெரியோருக்கு நம்மளால கற்பிக்கவே முடியாது. யார் கற்பிக்க முடியாதுன்னு சொல்றாங்கன்னா, இந்த அறிவில்லாதவன் வந்து என்னைக்கு அதை கற்பிக்கவே முடியாது, அதை முடியவும் முடியாது, அதை என்னைக்கு மாற்றவும் முடியாதுங்கிறதா இந்த பழமொழி. அடுத்து பாருங்க 94வது. எருத்திடை வைக்கோல் திணல். எருத்திடை வைக்கோல் திணல் அப்படின்னா என்னதுன்னா, பெரியோர் இவருக்கிடையே புகுந்து ஒருவருக்கு உதவாத அல்லது தவறான செய்தியை சொல்வது ஆபத்தானது. இது இருவராலும் தெரியாமல் பயனற்றதும் சொன்னவருக்கே தீமையாக முடியும். இது எருதுகளின் நடுவே வைக்கோலை தின்னும் மோளை மாடு போல எருத்துக்கள் இருவரும் குத்துவதனால் வைக்கோலை தின்ன முடியாது. அதுபோல தவறான செய்தால் நஷ்டம் வரும் அப்படின்னா எடுத்துக்காட்டு பாருங்க. ஏன்னா பழமொழி அந்த பொருள்லாம் ஒன்றும் உண்மையில் படிச்சு என்னாலையும் புரிஞ்சிக்கவே முடியல. ஆனால் எடுத்துக்காட்டு வச்சு பார்த்தா ஈஸியாக புரியுது. ஒரு அரசர் இருக்காங்க. இருவருக்கும் இடையே நடந்த நெருக்கடியை புறநிலையில் பொய்தகவல் கூறி ஒருவர் மீது குறை கூறினால் இருவரும் கோபமடைந்து சொல்லியிருக்கவே தீமை ஏற்படும் அப்படிங்கிறதா எருதிடை வைக்கோல் திணல். எப்படின்னா, இப்போ நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஒருத்தர் இருப்பான்ல நம்ம கேங்கில், நம்மக்கிட்டேயோ இவங்ககிட்டயும் நம்ம பற்றி தப்பாக போட்டுட்டு இருப்பான்ல, அதை நம்ம தெரிஞ்சால் நம்ம என்ன பண்ணுவோம்? கோபம் அடைவோம்ல. அதுதான் எருதிடை வைக்கோல் திணல்
அப்படிங்கிறாங்க. கோவமடைந்து சொல்லுவதற்கே தீமை ஏற்படும். அப்போ நாமளே ஒன்று சேர்ந்துருவோம்ல. டேய் என்னை பற்றி தப்பா சொல்கிறான், இல்லடா அவன் முன்னை பற்றி தப்பா சொன்னான் என்கிட்ட, யாரா அவன் இவன் தான், நாம் அவனை பிடிச்சி அடிச்சு வாயில உடச்சிருவோம்ல, அந்த இதுதான் நம்ம பேச்சுறவுக்குள்ள சொன்னேன். அடுத்து 95வது பாருங்க. எருமை எருந்தொருவர் காய்க்கு லோபிக்குமாறு. எருமை எருந்தொருவர் காய்க்கு லோபிக்குமாறு. இதோட பழமொழி பார்த்தலாமா? பாருங்க, பொருள் பாருங்க. ஒருவருக்கு பாருங்க, ஒரு நிமிஷம். ஒருவருக்கு உதவி பிறகு மிகவும் இனிமையான சொற்களாலோ பாராட்டோ கொடுக்காமல் இருக்கக்கூடாது அப்படின்னு எடுத்துக்காட்டு. விருந்துக்காக எருமையை வெட்டி கொடுத்தாலும் அதற்குரிய மாசாலைகள் சேர்க்கப்படாவிட்டால் உணவு அருவருப்பாக மாறும். சிக்கன் குழம்பு நமக்கு பிடிக்கும், அதில் அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் போட்டால் தானே நல்லாயிருக்கும். இன்க்ரீடியன்ஸ் என்ன தெரியுமா? நம்ம உப்பு என்ன போட்டாலும் சரி, உப்பு போடலாம் குழம்பு நல்லா இருக்காது. அதுதான் எருமை எருந்தொருவர் காய்க்கு லோபிக்குமாறு. நல்லது செஞ்சால் பாராட்டுங்க, சரியா? இப்போ வீடியோ நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டு போட்டிருக்குன்னா அதை நீங்கள் கமெண்ட்ல நல்லா இருக்குன்னு சொன்னால் தானே நெக்ஸ்ட் வீடியோ போடுறதுக்கு நல்ல ஒரு உத்தியோகம் கொடுக்கும். அந்த இதுதான். அடுத்து 96வது. எல்லாம் போய் அட்டுனே வாய். எல்லாம் போய் அட்டுனே வாய்னா, ஒருவருடன் நெருக்கமாக உறவு இருந்தால் அவரை பார்த்து உண்மையான முயற்சி செய்து அவரை பாதுகாக்க வேண்டும். அதை செய்யாமல் அவரை விட்டு விட்டால் அவரை சேர்ந்த முயற்சி உறவு அனைத்தும் பொய்யானதாக மாறும். ஆபத்து காலத்தில் ஃப்ரெண்டு கூட உதவணும். அது உதவாமல் இருந்தோம்னா நீங்கள் நல்ல ஃப்ரெண்டா இல்லை, அது பொய்யானதாக மாறிடும். அதுதான் இந்த பழமொழி. ஒருவருடன் சேர்ந்து பணியாற்றினாலும் அவரை கண்டிப்பாக ஆதரிக்கிறதால் செயல் முழுவதும் பொய்யாக மாறுங்கிறது தான் இது. அடுத்து இருங்க ஒரு நிமிஷம், நான் எத்தனாவது பக்கம்? 96ஆ? இந்த பேஜ் அப்படியே எக்ஸ்ட்ராவாக வந்துருச்சு. 96 எல்லாம் போய் அட்டணும் வாயா. ஓகே, இப்போ 97 பார்க்கணும், ஏன்னா அந்த பேஜ் எக்ஸ்ட்ராவாக காப்பி வந்துருச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 97வது பார்ப்போமா? எழுப்பவோ துஞ்சு புளியை துயில் அப்படின்னா, மிகுந்த சினத்துடைய அரசன் விரும்பாததை தன்னால் செய்ய வைக்கும் போது அந்த செயலை சிறிது வகையாக நினைத்து எதிர்ப்பு செய்யக்கூடாது. அதாவது அரசன் கோபத்திற்குள்ளாகி இருப்பதை விட்டு அவன் விரும்பாத செயலில் சின்ன வஞ்சங்களை செய்யக்கூடாது, இல்லையெனில் அதனால் தங்கள் சொந்த நன்மையும் பாதிக்கப்படும். அப்படின்னா என்னதுன்னா, எடுத்துக்காட்ட பாருங்க. அரசன் விரும்பாத வேலை ஒன்றை செய்ய வைக்கும் போது அதை சிறிதும் கோபமின்றி ஏற்றுக்கொள்ளணும். அதுதான் எழுப்புவோ துஞ்சுதில். அரசன் நமக்கு ஒரு விஷயம் இப்போ டிஎன்பிஎஸ்சி படிக்க தான் பிடிக்கல, என்ன பண்ணுறது? பிடிக்குதோ இல்லையோ நம்ம குடும்பத்துக்காக நம்ம செஞ்சுட்டு இருக்கோம்ல, அதுதான். அதை என்ன சொல்கிறாங்க பழமொழி மூலமாக? எழுப்புவோ துஞ்சு புலி துயில்ங்கிறத இந்த பழமொழி மூலமாக நமக்கு சொல்கிறாங்க. இந்த பழமொழி மூலமாக நமக்கு சொல்கிறாங்க, சரியா? அடுத்து 98வது. எளியாரை எல்லாதார் இல் அப்படின்னா, ஒருவர் பலருக்கு மேற்பட்டவர் என்று தன்னை நினைத்து சிறியவர்களை இழக்கவோ மதிப்பின்மையாக நடத்தவோ கூடாது. பெரியவர்களை மதித்து நடக்காமே உயர்ந்தவர்களின் மதிப்பை இழக்கும். எனவே நல்லவனாக இருப்பதும் போதாது வலிமையானவும் இருக்க வேண்டும் என்பதையே பழமொழி சொல்லுகிறது. இந்த எளியோரை எல்லாதார் இல்லைன்னா, ஒரு அரசன் சிறியவர்களை இழந்தால் அதனால் அவரின் மதிப்பு தாழும். அப்படின்னா, நீங்கள் எவ்வளோதான் பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க நீங்கள் இகழ்வாக பேசுனீங்க அப்படின்னா, அது அதோட பேசிட்டீங்கன்னா உங்கள் மதிப்பு குறைஞ்சிரும்ல. 4 பேர் மத்தியில் உங்களோட மதிப்பு என்ன ஆகும்? குறைஞ்சு போயிடுங்கிறது தான் இந்த பழமொழி. அந்த என்ன பழமொழி? எளியாரை எல்லாதார் இல் அப்படிங்கிறது இந்த பழமொழி. அடுத்து 99. என்றும் மனநலம் ஆகாவாம் கீழ் அப்படின்னா, மிகுந்த நல்ல பண்பு வளம் கல்வி கொண்டவர்களுக்கு கீழ்மையான புத்தியுடையவர்கள் நல்ல மனம் கொண்டவராக மாற முடியாது. நல்லவர் தொடர்பு இருந்தாலும் சில திருந்த மாட்டார்கள் என்பதே பழமொழியின் நோக்கம். ஒருவருக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. ஒருவருக்கு நல்ல நண்பர்கள் இருந்தாலும் அவர் சொந்த மனநிலையே மோசமானவர் என்றால் அவரை மாற்ற முடியாது. இதான் சொன்னானே, உங்களை ஒருத்தன் தப்பா நினைச்சானா அவன் என்ன பார்த்தாலும் மாற்ற முடியாதுன்னு ஒரு பழமொழியில் சொன்னான்ல, அதுதான் இந்த பழமொழி. அடுத்து எத்தனாவது பார்க்குறோம்? 100வது பார்க்குறோம். 100வது பழமொழி. 100வது பழமொழியில் இப்போ 50 தான் பார்த்துருக்கோம், ஏன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டே 50 பார்த்தாச்சு. அடுத்து பாருங்க. ஏப்பிழைத்து காக்கொள்ளுமாறு அப்படின்னா, தன்னால் வெல்ல முடியாத ஒருவரை எதிரியாக கொண்டு முயற்சிப்பது பயனற்றது. அதே நேரம் அவனோட நண்பராக சேர்ந்தாலும்
அவன் அவன் இன்னும் கெட்ட எண்ணத்துடனேயே இருக்கும் என்பதே கருத்து. தன்னால் முடியாததை செய்ய முயற்சிப்பதை விட அதனை இயல்பாக ஏற்றுக்கொள்வது நியாயம். பொருள் புரியவே இல்லை தானே? எடுத்துக்காட்டு பாருங்க. ஒருவர் தனது சகோதரரை இடைக்காலத்தில் கேடு செய்ய முயற்சிக்கிறான். ஆனால் சகோதரர் தலைச்சேட்டனாக இருப்பதால் அது சாத்தியமில்லை. புரிஞ்சுங்களா? தலைச்சேட்டனாக இருப்பதுன்னா அது சாத்தியம் இல்லை. தளர்ச்சி இருக்கு அவனுக்கு. எப்படின்னா அவன் தளர்ச்சியே கிடையாது. எப்படின்னா இப்போ நீங்கள் இருக்கீங்க, உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க கெடுக்க நினச்சிட்டு இருக்கான்னு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்படி தளர்ச்சி உங்களுக்கு கிடையாது. நீங்கள் மிகப்பெரிய வீரசாலாம் உங்களை கெடுக்க முடியுமா? அதுதான் ஏப்பிழத்து காக்கொள்ளுமாறு அந்த பழமொழி உணர்த்துகிறது. அடுத்து எப்படா முடின்னு இருக்குதுல்ல, எனக்கு அப்படிதான் இருக்கு. அடுத்து 101. ஏமாறார் கோங்கு ஏறினார். ஏமாறார் கோங்கு ஏறினார் அப்படின்னா, ஒரு நிமிஷம். ஓகே. ஏமாறார் கோங்கு ஏறினார் அப்படின்னா, தன்னைத்தானே பாதுகாப்பு கொள்ள முடியாதவர் பெரிய வலிமையுடனும் சண்டை போடுவது முற்றிலும் தவறு. வலிமை இல்லாதவர் வலிமை மிக்கரை எதிர்த்து நடந்தால் அவர் எளிதில் அழிக்கப்படுவார். அதான் ஏமாறார் கோங்கு ஏறினார். இப்போ திடீர்னு நீங்கள் போயிட்டு ட்ரெயின் இருக்குது தெரியுமா? ட்ரெயின் மேலே நில்லுங்கன்னா நிற்க முடியுமா? ஆனால் நம்மளோட வலிமை ட்ரெயினுக்கு இருக்குது. அப்படி இருந்தால் நம்ம என்னாவோம்? தோத்துருவோம். அப்போ தோத்துருவோம். ரெண்டாவது ட்ரெயின் அடிச்சு செத்துருவோம்ல. அதுதான் இந்த ஏமாறார் கோங்கு ஏறினார். நம்மளோட திறமை தெரிஞ்சுதான் நம்ம போய் சண்டை போடணும். புரிஞ்சுச்சா? ஒரு மனுஷன் 100 பேர் அடிக்க முடியுமா? முடியாது. அப்படி ஒரு சாதாரண ஹியூமனால ஒரு 5 பேரை தான் அடிக்க முடியும். மேக்சிமம் மினிமம் ஒரு 7 பேர், அவ்வளோதான். 20 பேர் யாராலும் அடிக்க முடியுமா? முடியாது. அதெல்லாம் படத்துல தான். நம்ம ஒரிஜினலுக்கு என்ன? ஏமாறார் கோங்கு ஏறினார். உங்க வலிமை தெரிஞ்சு நடக்க வேண்டும். ஓகேவா? அடுத்து பாருங்க. அடுத்து 102. ஏவாளால் ஊருஞ்சுடும் அப்படின்னா, ஒருவன் ஏவியவனின் ஆணைப்படி ஏவலாளர் ஊரை எரித்து விடுவான். இங்கு குற்றம் ஏவலாளனுக்கு இல்லை, அவனை செயலில் ஈடுபடுத்திய ஏவனுக்குத்தான். அதுபோலவே நம்மை துன்புறுத்தவர்கள் எங்கள் பழைய கர்மாவின் விளைவு மட்டுமே. புரிஞ்சுச்சா? ஏவலால் ஊருஞ்சுடும் அப்படின்னா, நீங்கள் உங்களுக்கு ஒரு துன்பம் வருதுன்னா, நீங்கள் ஆல்ரெடி தெரிஞ்சோ தெரியாமலோ அறியாமலோ நீங்கள் அந்த துன்பம் பண்ணியிருந்திருப்பீங்க. அது நம்ம சான்றோர் என்ன சொல்லியிருக்காங்க, அது நீ பண்ண கர்ம வினைக்கு உனக்கு வருது துன்பம் அப்படின்னு எடுத்துட்டு போனால் நல்லதுன்னு சொல்றாங்க இந்த பழமொழியில். அதுதான் ஏவலால் ஊருஞ்சுடும் அப்படிங்கிறாங்க. அடுத்து 103. ஏற்றுக்கண்டு ஏறாய் விடும் அப்படின்னா, நல்ல எருதின் கன்று வளர்ப்பு குறைவாக இருந்தாலும் பசித்தாலும் இறுதியில் நல்ல எருதாகத்தான் வளரும். அதுபோல உயர்ந்த குடிப்பிறப்பில் பிறந்த சான்றோர் செல்வம் இல்லாவிட்டாலும் தன் குடிப்பண்பினால் உபகாரம் செய்வதில் குறைய மாட்டார்கள். இதுக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. நல்ல குடும்பத்தில் பிறந்தவர் பணம் இல்லாவிட்டாலும் உதவி செய்யும் மனப்பான்மையால் மற்றவர்களால் மதிக்கப்படுவார். சிறந்த மரபில் பிறந்தவர் எப்போதும் நட்பண்புகளையும் ஒப்பரையும் காக்கக்கூடியவர். எப்படின்னா, உதாரணத்துக்கு நம்ம காமராஜர் எடுத்துக்கலாம். அவர் நினைச்சிருந்தாருன்னா எவ்வளோ கோடி எத்தனை சம்பாரிச்சுட்டு போயிருந்திருக்க முடியும். ஏன் அவர் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கணும், சீடை கொண்டு வந்திருக்கணும், காலனி கொண்டு வந்திருக்கணும் இல்லையா? அந்த குடகலை திட்டத்தை ஏன் ஸ்டாப் பண்ணணும், அதெல்லாம் கொண்டு வரவே கூடாது அப்படின்னு சொல்லணும். ஸ்கூல்ஸ் அதிகமாக கட்டணும், ஏரி கட்டணும், அணைக்கு பண்ணணும். ஏன் அவர் நினச்சிருந்தா அத்தனையும் திருடிட்டு போயிருக்க முடியுமே? பண்ணலை. ஏன்னா அவர் நல்ல மனுஷன் நல்ல குடும்பத்தில் பிறந்தனால தான் எதையும் யாருக்கு எடுத்துக்காம மக்களுக்கு பண்ணிட்டு போனார். அதுவே கெட்டவனாக இருந்தாருன்னா இத்தனை ஸ்கூல்ஸ் வந்திருக்குமா? நாமெல்லாம் படிச்சிருப்போமா? இப்போ இந்த பழமொழி நமக்கு கிடைச்சிருக்குமா? புக்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்க முடியுமா? முடியாது. அதுதான் அவங்கள யாரு ஏற்றுக்கண்டு ஏறாய் விடும் அப்படிங்கிறது தான் பழமொழி. ஆனால் அவங்களாம் யாரு? நல்ல மனுஷங்க. அடுத்து 104. ஒக்காலை வேண்டி அழல் அப்படின்னா, ஒரு நிமிஷம். நடந்து செல்லும் சக்தி இருந்தும் தன் பிடிவாதத்தால் தாயிடம் இடுப்பில் தூக்கிக்கொள் என்று அழும் குழந்தை போல தமக்கு கேடு விளைவிக்கும் பகைவரை தாமே அழைத்து நெருங்கிக் கொள்ளுமாறு ஆசை என்பது முட்டாள்தனம். இப்போ உங்க லைஃப்ல ஒருத்தர் கெட்டவன் தெரிஞ்சே போய் நீங்க சேருவீங்களா? மாட்டான். நெருப்பு இருக்கு, கை வெட்டா சுடுன்னு தெரியுது, கை வைப்பீங்களா? ஆனா கை வைக்கிறீங்க. கை வைக்கிறது தான் முட்டாள்தனம். அப்படிங்கிறது என்னது? ஒக்காலை வேண்டி அழல் அப்படிங்கிறாங்க. அடுத்து
4வது பாருங்க, ஒடியெறிய தீராப்பகை. ஒடியெறிய தீராப்பகை அப்படின்னு என்னது? பகைவருடன் இனிமையாக பேசி நம்ப வைப்பதும் அவருக்கு மதிப்புள்ள பொருட்களை வழங்குவதும் வஞ்சகத்தால் வசப்படுத்துவதும் அல்ல, நடுநிலையிலிருந்து சமாதானப்படுத்துவதும் அல்ல, முழுமையாக அழித்தால் மட்டுமே பகை முற்றிலும் தீரும். முழுமையாக அழிச்சா பகை முற்றிலும் தீரணும்னா நான் ஜெயிலுக்கு தானே போகணும். இவங்க சொல்ற மாதிரி அதானே கரெக்டு, ஜெயிலுக்கு தானே போகணும். எடுத்துக்காட்டு பாருங்க, ஒரு பள்ளியில் மாணவர்கள் ஒருவருடன் ஒருவர் சண்டையிட்டு கொண்டால் சிறிது சமப்படுத்துதல் மட்டும் பகை தீராது. அந்த சண்டையின் காரணத்தை முற்றிலும் கலந்து விட்டினால் அந்த பகை மாறும். இதுக்கு இப்போ நம்ம கோர்ட் இருக்குது பார்த்தீங்களா, கோர்ட்டை நீங்கள் எடுத்துக்காட்டாக வச்சுக்கோங்க. ஒரு கேஸ் இருக்குன்னா அதை பர்ஃபெக்டாக முடிக்கணும். ஏனதான்னு முடிச்சுட்டு ஒரு இழிச்சவாயம் கிடச்சானா அவனை பிடிச்சி போட்டு அவனை கொண்டு ஜெயிலில் போகிறது தப்பு. முழுமையாக முடிக்கணும். யார் குற்றவாளி அதை தெரியணும். கொலைக்கான காரணம் என்ன அப்படிம்பாங்கல்ல, அதை தெரிஞ்சு ஆராய்ச்சி பண்ணுங்க, அப்போதான் அந்த பகைங்கிறது முடியும் அப்படிங்கிறாங்க. 105வது, ஒரு பக்கம் நீரொழுகி பாலொழுகுமாறு. ஒரு பக்கம் நீரொழுகி பாலொழுகுமாறு அப்படின்னா, அரசன் அல்லது நீதிபதி செல்வந்தரும் வறியவரும் இருவருக்கும் சமமாக நீதி வழங்க வேண்டும். பாரபட்சமாக நடந்தால் அது ஒரு பக்கம் நீர் சுரந்து மற்றொரு பக்கம் பால் சுரக்கும் நிலை போல் தவறானதாகும். அதாவது சமநிலை இழப்பது மிகப்பெரிய குற்றம் அப்படிங்கிறதா. ஒரு பக்கம் நீரொழுக பாலொழுக மாறும் அப்படின்னா, தண்ணி நம்ம எல்லாரும் வாங்கிடுவோம். பால் அவ்வளோ சீக்கிரம் வாங்க முடியுமா? லிட்டர் 100 ரூபாய்க்கு போச்சுன்னா வாங்க முடியுமா? சாதாரண மக்கள் வாங்க முடியாது இல்லையா? அதுதான், அந்த பால் தான் பணக்காரனாம், நீர் தான் நாமலாம். சரியா? அப்படிங்கும்போது அந்த பாலுக்கும் நீருக்கும் ஒரே சமமான இதை கொடுங்க, சமநீதி கொடுங்க. இல்லைன்னா அது வேஸ்ட்டு. சமநீதி பணக்காரனுக்கும் ஏழைக்கும் எளிய மக்களுக்கும் ஒரே மாதிரியான நீதியை கொடுங்க அப்படின்னு கொடுக்குறேங்க. அப்படி கொடுக்காம விட்டீங்க அப்படின்னா அது ஒரு பக்கம் நீரும் வரும், இன்னொரு பக்கம் பாலும் வருங்கிறது தான் பழமொழி. அடுத்து எத்தனாவது பார்த்துருக்கோம்? சரி, ஓகே, முடிய போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒருவர் பொறை இருவர் நட்பு. ஒருவர் பொறை இருவர் நட்பு அப்படின்னா, நட்பு நிலைத்து நிற்க வேண்டும் என்றால் நண்பர்களின் ஒருவராது பொறுமையுடன் இருக்க வேண்டும். ஒருவரின் தவறை மற்றவர் பொறுத்து கொள்ளாவிட்டால் நட்பு நீட்டிக்காது. நட்பில் தோன்றும் சிறு பிள்ளைகள் தகராறுகள் எல்லாம் இது நம் பலவினை பயன் என்று பொறுத்து கொள்ள வேண்டும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா நீங்க இங்க இருக்கீங்க, ஃப்ரெண்டு இருக்கீங்க, உங்களுக்கு அந்த நட்பு வேணும்னு இருந்தீங்கன்னா நீங்க அவங்க உங்களை என்ன பண்ணாலும் அமைதியாக தான் இருப்பீங்க இல்லையா? அதை விட்டுட்டு நட்பு வேண்டாம்னா என்ன பண்ணுவீங்க? ஒன்றும் பண்ண மாட்டீங்கல்ல. நீ எனக்கு வேணாம் போ அப்படிங்கிறாங்கல்ல. அதுதான், யாராவது ஒருத்தர் பொறுத்துக்கணும். 2 பேர் நட்பாக இருந்தீங்கன்னா ஒருத்தர் பண்ணுறதை நீங்கள் பொறுத்துக்கணும். ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு, பொறுத்துக்கணும். ஆனால் அத்தனையோ பொறுத்துக்குன்னு நான் சொல்ல வரல, உங்களுக்கு வேணும்னா பொறுத்துக்கணும். அதுதான் ஒருவர் பொறை இருவர் நட்பு. அடுத்து 107வது பாருங்க, ஒல்லிய காட்டாளருக்கு அரிது. ஒல்லிய காட்டாளருக்கு அரிது அப்படின்னா, நல்ல வழியில் நடத்தாத அரசன் நேரடியாக சுட்டி காட்டுவது சுலபம் அல்ல. அவனுடைய தவறை நேராக சொல்லாமல் பொய்யுணர்த்து புத்திசாலமாக திருப்பி அவனை சரியான பாதைக்கு அழைத்து செல்ல வேண்டும். குழந்தைகளை சந்திரன் காட்டி ஏமாற்றும் தாய்மார்கள் போல அரசனிடம் சான்றோர்கள் பொய் புரைத்து அவரை சீர் செய்வார்கள். நீங்க சங்கருங்க, ஒய்ய காட்டாளருக்கு அரிது அப்படின்னா, அரசனே எப்படி நம்ம கண்ணகி போயிட்டு பாண்டி நெடுஞ்செல்லிட்டு போயிட்டு சொன்னாங்க தெரியுமா? ஒன்றும் மரியாதை அரசனே, நீ கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாலதான் உயிர் விட்டுருவார்ல. அவர் தப்பா போயிட்டு அவருக்கே தெரியல. ஒருத்தர் எடுத்து சொன்னதுனால தான் அவருக்கு தெரியுது, ஆமா நான் பண்ணது தப்பு அப்படிங்கிற போது தான் யானோ அரசன் யானோ கல்வன் அப்படின்னு சொல்லிட்டு உயிர் விட்டுருவார்ல. அந்த செயல் தான் ஒல்லிய காட்டாளருக்கு அரிது அப்படிங்கிறது. அடுத்து 109வது, ஒருக்கெல்லாம் மென் கண்ணன் ஆளான அரசு. ஒருக்கெல்லாம் மென் கண்ணன் ஆளான அரசு அப்படின்னா, தன் அன்பானவர்கள் குற்றம் செய்தாலும் தண்டனை செய்யாமல் விட்டுவிடும் அரசன் நீண்ட காலமாக செய்ய முடியாது. இதுக்கு சொல்ற பாருங்க, இது காமெடியா இருக்கும். ஒரு அரசு இருக்கு, தன்னோட அரசுக்கு மட்டும்தான் நல்ல இதாக பண்ணிட்டு இருக்கு, நமக்கெல்லாம் பண்றது இல்லை. அவங்க வீட்டாளர்களுக்கு மட்டும்தான் கரெக்டாக பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிறது அதெல்லாம் தப்பு தானே. அதெல்லாம் ஒருக்கெல்லாம் மென் கண்ணன் ஆளான அரசு. நான் இந்த அரசு சொன்னேன்ப்பா, இந்த அரசு, ஒரு அரசுனா இந்த அரசு, அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. 109வது, ஒன்று முன்றிலோ இல். இந்த பாடல் நம்ம புக்கில் இருக்கு, தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. உலகத்தில் எத்தனை வறுமை இருந்தாலும்
பிறர் கதவுக்கு சென்றால் ஒன்று கூட இல்லாமல் திரும்பி செல்லும் மனநிலை ஏற்படாது, ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு என்ன? நம்ம வீட்டுக்கு நமக்கு சாப்பாடே இல்லைனாலும் அந்த வயல்ல போயிட்டு அந்த நெல்மலை எடுத்துட்டு வந்து அதை அரைச்சி சாப்பாடு போட்டா இருப்பாருங்க. அதுதான் ஒன்றில முன்னிலையில். நம்ம வீட்டில் எது இருந்தாலும் வந்தவங்களை வெறுங்கையாக அனுப்ப மாட்டோம். அந்த பண்பாடு நம்ம தமிழ்நாடு மட்டும்தான் இருக்கு. அது வந்து மிக நல்ல விஷயம். அதுதான் இது. அடுத்து 110. ஒன்றேற்றி வெண்படைக்கோள் ஒன்று. ஒன்றேற்றி வெண்படைக்கோள் ஒன்றுனா உண்மையான நண்பர்கள் மனதில் கபடம் இல்லாமல் இருப்பார்கள். அவர்கள் சொல்லுவதற்கும் அதற்கான பொருளுக்கும் வேறுபாடு இருக்காது. சொற்கள் ஒரு பொருளிலும் உள்ளம் வேறொரு நோக்கிலும் சென்றால் அது உண்மையான நட்பாக அல்ல. நல்ல எடுத்துக்காட்டு பாருங்க. நல்ல நண்பன் சொல்வதற்கும் செய்வதற்கும் வேறுபாடு இருக்காது. எடுத்துக்காட்டு ஒன்றடி வேறுபடைக்கோள் ஒன்று அப்படின்னா என்ன? நீங்க உங்க லைஃப்ல நீங்க ஒரு நல்ல நண்பன், ஆனா இன்னொருத்த நல்ல நண்பன் இல்லைன்னா என்ன ஆகும்? நம்மளோட நட்பு வேஸ்ட் தானே. ஏன்னா நீங்க ஒரு பொருளை சொல்றீங்க, அவன் ஒரு பொருளை சொல்றான், 2 பேரும் ஒரே மொத்த மனசோ இல்லைன்னா அந்த நட்புங்கிறது வேஸ்ட் தானே. சரியா? அது வந்து என்ன சொல்றாங்கன்னா ஒன்றேட்டி வெண்படைக்கோள் ஒன்று. அடுத்து 111. ஓம்புபவர் இல்லலின் சென்று படுமாம் உயிர். ஓம்புபவர் இல்லலின் சென்று படுமாம் உயிர் அப்படின்னா மனம் வாய் உடல் மூன்றிலும் சுத்தமாக நாட்டின் நன்மையை மட்டும் கருதி செயல்படும் அமைச்சர்கள் இருந்தால்தான் நாடு நலமுடன் இருக்கும். அத்தகைய அமைச்சர்கள் இல்லையெனில் அந்த நாட்டில் வாழும் மக்கள் துன்பப்பட்டு நாட்டை விட்டு வெளியேற நேரிடும். அப்படி அமைச்சர்கள் நல்லா இருந்தாங்கன்னா நல்லா இருக்குமே. இல்லைன்னா நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டில இருந்து மொத்தம் 6 கோடி பேர் இருக்கோமா? 6 கோடி பேர் தான், 6 கோடி பேர் வெளியே போகணுமே. எடுத்துக்காட்டு பாருங்க. நல்ல அமைச்சர்கள் இல்லாததால் மக்கள் நலம் காக்கப்படாது. மக்கள் வேறிடம் செல்ல வேண்டியதாக இருக்கும். இது சொல்லணும் அவசியம் இல்லை, பார்த்தோன்னே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 112. ஓடுக உயிரோடு மாறு. ஓடுக ஊரோடு மாறு அப்படின்னா அடைந்தவர்களை வருத்தப்படுத்தாமல் காப்பது, துறைவீரரின் நெறிகளை பின்பற்றாமல் தவிர்த்து விடாமல் மதிப்பது, கற்றுத்தெளிந்த நன்மையான நுட்பங்களை விடாமல் நிலைப்பினை நடப்பது மற்றும் ஊரோடு ஒத்து வாழ்பவை என்பதே சிறந்த நிலைகளாகும் அப்படின்னா பொருள் புரியலை. எடுத்துக்காட்டு பாருங்க. நல்ல அரசன் தன் குடிகளின் தேவைகளை மதித்து துறவியரின் நெறிகளை காப்பாற்றி மக்கள் வழக்கத்தோடு ஒத்து வாழ்வான். எப்படின்னா இப்போ நம்ம தமிழ்நாடு மக்களுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுக்கணும். அதை தெரிஞ்சு கொடுக்குறவன் தான் நல்ல அரசன். அவனும் ஊரோட ஒத்து வாழணும். அதுதான் அந்த ஓடுக ஊரோடு மாறு. 113. ஓரையரில் பாம்போடு உடனுறைய ஆறும். ஓரையரில் பாம்போடு உடனுறைய ஆறும் அப்படின்னா அரசன் தன்னை தலைமையென கருதி கொண்டிருக்கும் ஆணவ குணமுடையவர்களை பகையாக கருதி அழிக்காமல் சூழ்நிலையால் சமாதானப்படுத்தி வைத்துக் கொள்வது, பாம்புடன் ஒரே அறையில் வாழ்வது போன்ற ஆபத்தான செயல். பாதுகாப்பு எப்போதும் உறுதியாகாது அப்படின்னா ஒரு நாட்டின் அரசன் ஆணவமாக அமைச்சரை அழிக்காமல் சகித்து கொண்டு இருந்தால் ஒரு நாள் அவனாலேயே ஆட்சி ஆபத்துக்கு வரும். இப்போ ஒரு ஆபீஸ்ல ஒரு கெட்டவன் தெரியுது. அந்த ஆபீஸர் கெட்டவன் வந்து அவன் இருந்தா ஊரே அழிச்சு போடுவான்னு தெரியுது. அவனை டக்குன்னு அந்த வேலையை விட்டு ரிசைன் பண்ண வைக்கணும். இல்லைன்னா என்ன ஆகும்? நமக்கு ஆபத்து வரும், நம்ம சுத்தி இருக்கிற ஆபத்து வரும். அதுதான் இந்த ஓரையில் பாம்போடு உடனடியே ஆறு அப்படிங்கிறாங்க. சரி, இப்போ எவ்வளோ இருக்கு? ஆயிடுச்சாச்சு. இங்க இருங்க. ஓர்த்தது. அப்படி ஓர்த்தது இசைக்கும் பறை. ஓர்த்தது இசைக்கும் பறை அப்படின்னா பறை எப்படியோ அடித்தவாறு ஒலிக்கும். அதுபோல ஒருவரின் மனம் அவர் கொண்டுள்ள எண்ணத்தையோ பின்பற்றும். தவறான எண்ணத்தில் இருப்பவரை பெரியவர்களுக்கு கூட சுலபமாக சரியான பாதைக்கு திருப்ப முடியாது. எப்படின்னா ஒருத்தன் படிக்கவே மாட்டேன், ஊர் சுத்தியே ஆகணுங்கிற ஒருத்தர் இருப்பான். அவனை படிச்சு வச்சே தீரணுங்கிறது தப்பு தானே. அப்படிங்கிறது தப்பு தான். அதனால இது எடுத்துக்காட்டு பாருங்க. தவறான பழக்கத்திலேயே மூழ்கிய மாணவனை ஆசிரியர் பலமுறை அறிவித்தினாலும் அவன் மனம் மாறாது. இது ஓர்த்தது இசைக்கு பறை என்பதுக்கு உதாரணம். இந்த ஓர்த்தது இசை பறைக்கும் என்னன்னா ஒரு ட்ரம்ஸ் இருக்குன்னா ட்ரம்ஸ்ல டும் 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 மட்டும்தான் சத்தம் கேட்கும். அதை விட்டு போய் கிட்டார்ல வாசிக்கிற சவுண்ட் கேட்குமா? கேட்காது. ஏன்னா அந்த பறை எதுக்காக படைக்கப்பட்டது? டும் 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 கேட்கறதுக்கு மட்டும்தான் படைக்கப்பட்டது. அப்படிங்கிறத மாற்ற முடியாதுல்ல. அதுதான் ஓர்த்தது இசைக்கும் பறை. அதனால என்ன செய்ய முடியுமோ அது எதுக்காக படைக்கப்பட்டதோ அதை தான் அது செய்யும். சத்துக்கெல்லாம் செய்ய முடியாதுங்கிறது தான் இது. அதை மாற்ற முடியாதுல்ல. அதுதான் இந்த பழமொழி சொல்லுது. அவ்வளோதான்ப்பா. மொத்தம் இந்த பழமொழி 400ல் அகர வரிசைப்படி இந்த ஆலிருந்து
அக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஓ வரைக்கும் 114 இருக்குது மொத்தமாக. ஓகேவா, எத்தனை இருக்குது? 114 இருக்குது. இந்த மஸ்ட் நான் 2 வீடியோவை போட்டிருக்கேன். இந்த 2 வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு போதுமானது. என்னது போதுமானது? பழமொழி நானூறுக்கு ஆ வரிசையில், அடுத்து கா வரிசை இருக்குது. இந்த வீடியோ எவ்வளோ தூரம் ரீச் ஆகுதோ அதை பொறுத்து நம்ம கா வரிசை ரெடி பண்ணி போட்டுடலாம். அவ்வளோதான், வீடியோ முடிஞ்சிச்சு. பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ண, கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்ருங்க. ஒருவேளை நான் சொன்னது தப்பாக இருந்ததுன்னா மன்னிச்சிருங்க. ஓகேவா, நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.